வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே, உலக தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்ம பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ விசாரணைக்கு விஜய் போகிறாரு. கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்டு போகும்போது அவருடைய 8 சைஸ் ஷூவை தான் அன்றைக்கி உள்ளே போட்டு போட்டோன்னே உள்ளே உட்காந்தோன்னே டீ வேணுமான்னு கேட்குறாங்க. நான் காப்பி தான் குடிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு சிவப்பு கலர் கப்பில் எடுத்துகிட்டு அந்த காப்பியை வைக்கிறாங்க. அப்போ எடுத்து 2 சிப்பு குடிச்சிட்டு 3வது சிப்பு குடிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சக்கரை போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சிபிஐ அதிகாரிகிட்ட கேட்டிருக்காங்க, சக்கரை எல்லாம் நாங்க போடுறது இல்ல, நாங்க சுகர் ஃப்ரீ தான் போடுவோம். இந்திய ராணுவம் தயாரிச்ச ஒரு பர்டிகுலர் பிராண்டு இதை தான் நாங்க பயன்படுத்துறோம். ஏன்னா அங்கதான் நாங்க தேசபக்தியை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சிபிஐ அதிகாரி அவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் யாருன்னு தெரியுமா? சிபிஐ அதிகாரி என்னோட ஒண்ணு விட்டு சித்தப்பா இருக்காருல்ல, அவருடைய அப்பா அவர் இருக்காருல்ல, அவருடைய மாமா வழியில நமக்கு சொந்தம், க்ளோஸ் ரிலேஷன். அதனால எனக்கு நம்ம அவர் சோர்ஸா அப்பப்ப நம்ம வீட்டுக்கு வருவாரு போவாரு. அப்பப்ப நம்ம கேட்கறதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு முக்கியமான அரசு டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் வெரிஃபிகேஷன் அனுப்பிடுவாரு. நானும் படிச்சுட்டு இப்படிங்களா நம்ம அந்த மீடியால போய் பேசிடலாங்களா அப்படின்னா, பேசிடுங்க தம்பி, அதுக்கு தான் கொடுத்தேன் அப்படிம்பாரு. ஏன்னா அவருக்கு தானே அரசாங்க சம்பளம் கொடுக்குது இல்ல. ஏன்னா அந்த சிபிஐ அதிகாரிகளுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த பதவி பிரமாணம்லாம் எடுக்கும் பொழுது, பதவி கொடுக்கும் பொழுது இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியில சொல்லக்கூடாது, அந்த விசாரணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில லீக் பண்ணக்கூடாது. அப்படிலாம் லீக் பண்ணாங்கன்னா அது சட்ட குற்றம் அப்படிங்கிற அந்த அடிப்படையெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தானே சிபிஐ அதிகாரிகள்லாம். புரியுதுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளே அந்த டெல்லி ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இல்ல கேமரா மொபைல் ஒண்ணு அங்க வச்சிருக்கோம். அது நம்ம கிட்ட சீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கேமரா ஒண்ணு கொடுத்துட்டோம். அப்பப்போ அப்படியே செல்ஃபி வீடியோ அப்படிதான் போயிட்டு நம்ம விஜய் அவரோட இன்டர்வியூ இது பண்றாங்கல்ல, இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு செல்ஃபி வீடியோ பண்ணாரு. அவரும் தம்பி ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னாரு. அப்படிங்களா சார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லைட்டா ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. ஓகே. ஸோ அதுதான் நாங்கள் சோர்ஸ். நம்ம மற்றபடி நாங்கள் சொல்றதெல்லாம் கற்பனையோ இல்லை ஏதோ ஒரு கட்சி எங்களுக்கு கொடுக்குற ஸ்கிரிப்டோலாம் கிடையவே கிடையாது. உண்மையாகவே அதிகாரிகள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு வேலை எல்லாம் இல்லை, அவங்க ஃபோன் பண்ணி எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அந்த தகவலை நாங்கள் அச்சு பிசக்காம பாயிண்ட் பை பாயிண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி தாள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் முதல் கேள்வி எது, 2வது கேள்வி எது, 3வது கேள்வி எது, 5வது கேள்வி எதுன்னு பாயிண்ட் மாறாம நாங்க பேசுவோம். இதுதான் இவ்வளவு தத்ரூபமா. ஆமாங்க, அப்படிதான் இன்வெஸ்டிகேஷனுக்கு போன வரைக்கும் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் ஏதாவது சொன்னா தெரியும். அவர் வெளியில வந்துட்டாரான்னு கூட இப்ப வரைக்கும் தெரியல. வீடியோஸ் எதுவும் வரல. கை காட்டினாரு, கார்ல போனாரு. அதுதான். அதுக்கப்புறம் இப்ப அவர் டெல்லியில இருக்காரா, இப்ப தமிழ்நாட்டுல இருக்காராங்கிறதே தெரியல. அதுக்குள்ள கதையா அதாவது அன்னைக்கு சொல்றீங்க. அதுதான் இன்வெஸ்டிகேஷன்ல முதல் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, அதுவும் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி என்னங்க, போனோடனே பேரு எல்லா இன்டர்வியூலையும் பேரை தான் கேட்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் எங்க போனாலும் போனோடனே உங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இது நார்மல் ப்ரொசீஜர். இந்த நார்மல் ப்ரொசீஜருக்கு விஜயிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன தெரியுமா? இது ஒருத்தர் எழுமேறி போயிட்டாரு, ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு தான் முதல் கேஸ் கேட்டாங்களாம். இன்னொருத்தர் சொல்றாரு மயக்க ஊசி போட்டாங்களாம். மயக்க ஊசி போட்டாங்களா? அது விஜய் அது இல்ல அவர் என்னன்னா இந்த சைக்காட்ரிக் டாக்டர். இப்ப விஜய்க்கு 5 வயசு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? படம் பார்த்துட்டு. என்ன படம் பார்த்தீங்க? அப்பா படம். இப்போ உங்களுக்கு 15 வயசு. நீங்க என்ன பண்ண? எங்க அப்பாவோட படத்துல சைட் ரோல்ல நடிச்சிட்டு இருந்தேன். எந்த படத்துல நடிச்சீங்க? அது ஒரு ஓரமா ஒல்லியா நடந்து வந்துட்டு இருப்பேன். ராதிகா மேடம் நடிச்சு. என்னையா, அதாவது கதை அளக்கலாம். கண்டென்ட்டுக்கு இவங்களுக்கு என்னன்னா, விஜய் போறாராம், இன்வெஸ்டிகேஷனுக்கு போறாராம், கண்டென்ட் எது, அதை பேசினா ஏதாவது மக்கள் பார்ப்பாங்க. நம்ம மக்களை எந்த அளவுக்கு முட்டாளுகள்னு நினைச்சிருந்தா, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கேள்வி கேட்டது, முதல் கேள்வி என்ன கேட்டாங்க, 2வது கேள்வி, எத்தனை பேருங்க ஒருத்த விடாம நானும் பாக்குறேன். சரி, ஒவ்வொரு ஆளும் எல்லாரும் கண்டென்ட். சிபிஐ அதிகாரிகள் அந்த கேள்வி கேட்டாங்க, இந்த கேள்வி கேட்டாங்க. அதுல வேர்த்திருச்சு அவருக்கு. அவர் அதுல வேற ஒண்ணு, விஜய் மூக்கு சிந்துறாரு. இதெல்லாம் ஒரு கேள்வின்ட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ், நான் ஒரு வீடியோ போடலான் இருந்தேன், இல்லை நானும் ட்ரால் ஆயிட்டு இருந்தேன். அதனால தயவு செஞ்சு மக்களே, எவன் இதுக்கு வீடியோ போட்டானோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க கண்டென்ட்டுக்காக எதை வேணாலும் பேசுற குரூப்பா மாறிட்டு இருக்காங்க வர வர. ஸோ அங்கே கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன்ல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே நமக்கு தெரியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அங்கே மேக்சிமம் அங்கே என்ன பேசியிருப்பாங்க போயிருப்பாங்கன்னா, நார்மலாக உங்கள் சைடில் இருந்து நீங்கள் என்னென்ன பண்ணீங்க கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களை எல்லாம் முன்னாடியே கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. இதில் வேற அவங்கள முன்னாடி கூப்பிட்டு கேட்டாங்க, அவங்கெல்லாம் ஒரு கதையை சொல்லிட்டாங்களாம். அந்த கதைக்கு மாற்றி இவர் சொன்னனால இப்போ எல்லாருக்குமே பிரச்சனையா இதுவா. இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு இப்போ பிரச்சனையே இல்லை, திமுகவுக்கு தான் முழு பிரச்சனை. ஏன் என்னாச்சு? ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய பேர் திமுக பற்றி உண்மையெல்லாம் கக்கிட்டாங்களாம். எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதிகார வர்க்கம் மற்றொரு அதிகார வர்க்கத்தை நோண்டவே நோண்டாது.
விட்டும் கொடுக்காது. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ தமிழக காவல்துறையில் 1000 குறைபாடுகள் இருந்தாலும் அதை மத்திய காவல்துறையோ இல்லை மத்திய இந்த மாதிரி புலனாய்வு குரூப்ஸோ அதை உடனே வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்களாகிய உங்களுக்கு இந்த காவல்துறை அதிகாரத்தின் மீதோ இது மீதும் உங்க நம்பிக்கை இழந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் லாக்அப் டெத் எத்தனை நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? ஏதாவது லாக்அப் டெத் மரணத்திற்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் தண்டிக்கப்பட்டாருன்னு நீங்கள் சொல்ல முடியுமா ஒரு ஆளை? இல்லையே. அப்போ அந்த கொலைகள்லாம் நம்ம வந்து சாத்தான் வந்து ஜெயில் கதவை திறந்து கொண்டு போயிடுச்சா? புரியுதில்லை. அந்த இடத்துல கொலைகள் நடந்திருக்கு. யாரோ ஒரு கொலகாரன் இருக்கான், அந்த கொலகாரன் காக்கி சட்டையில் இருக்கான். ஆனால் காக்கி சட்டையில் இருக்க அந்த கொலகாரர்களை காப்பாற்றுவதற்கு இந்த சட்டமும் இந்த அதிகாரமும் எவ்வளோ வேணாலும் வளைஞ்சு கொடுக்கும். ஸோ இங்கே உண்மையாகவே அந்த கரூரில் நடந்த சம்பவம் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கும் எனக்கும் யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் என்னவாக அது வெளிப்படணும், இந்த நிகழ்வை வைத்து என்ன அரசியலுக்கு சாதகமாக தங்களை வளைத்துக் கொள்ள முடியும், சாய்த்துக் கொள்ள முடியுங்கிறத தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரியான நிகழ்வுகள் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும்தான் சொல்ல போகிறோம். மீறி நடக்காமல் இருக்கலாம். இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நம்ம விஜயோட படம் வந்து பெரிய அளவு ப்ராப்ளம் ஆயிருக்கு. எப்போ வரும்னே தெரியல. ஆமாம், இப்போ வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு சாதகமான எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு என்ன, பிஜேபியை அவர் கடுமையாக எதிர்க்கிறதா தான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. இப்போ அவங்க எதுக்க போகிறாங்களா என்னெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் அவரோட மேடைகளில் இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ட் டிஎம்கே வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இப்படி சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, விஜய்க்கு வந்து எந்த இடத்துல இருந்துமே சப்போர்ட் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபி கிட்ட இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கிட்ட இருக்குது. விஜய்க்கு எந்த இடத்துல இருந்து சப்போர்ட் இருக்கும்? ஸோ இந்த எந்த இடத்துல இருந்துமே சப்போர்ட் என்பது இருக்காது. இதில் இப்போ எங்களுக்கு என்னன்னா, விஜயோடைய அந்த முக வேல்யூ, அதற்கு வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரும் ஓரளவுக்கு ஒரு பொதுப்படையாக நம்புறாங்க. இன்னைக்கு வந்து சில அந்த சர்வேலாம் எடுக்கும் பொழுது போகும்போது இளைஞர் பட்டாலும் பெரிய அளவு வந்து விஜய் மேல ஒரு நம்பகத்தன்மை வச்சிருக்காங்க. டீசென்ட் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ விஜய் வந்து யார் பக்கம் கூட்டணி சேர்றாரோ இல்லை விஜய் வந்து தனியாக நின்னாலும் ஒரு ஜங்க் ஆஃப் வாக்குகளை வந்து பெறுவதற்கான அது எவ்வளவுனா நமக்கு தெரியல. என்னோட கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12%, ஒரு 10-12% தான் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. சரியா? அது எவ்வளோன்னா தெரியல. அது நமக்கு இந்த ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும்னு வைங்களேன். அதுவும் தனியாக போட்டி போடும்போது தான் தெரிய வரும். அது தனியாக போட்டி போட போறாராங்கிறதும் கேள்வி தெரியல. அப்போ இதை வந்து எப்படியாவது ஒன்றா விஜய் நம்ம கூட இருந்தா கரெக்டு, அப்படி இல்லைன்னா விஜயோட அந்த வாக்குகள் வந்து நமக்கு பின்னடைவு அப்படின்னு தான் எல்லா கட்சிகளுமே பார்க்குறாங்க. இப்போ இதில் நான் கவனிச்சிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், விஜயை தனிச்சு நிற்கக்கூடாதுன்ட்டு நம்ம ஸ்டாண்ட் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், விஜய் என்ன சொல்கிறாரு, பிஜேபிக்கும் திமுகவுக்கும் எதிராகத்தான் நான் வந்து இங்கே வரேன் அப்படின்னாரு. ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு பெரும் சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் தனியாக நிற்கிறார் அப்படின்னா அவர் ஜெயிச்சிருவாராங்கிறது எந்த வித கேரண்டியும் கிடையாது. விஜய் அவருக்கு வாக்கு இருக்கு, அதுக்காக விஜயே எல்லா படத்தும் நீ அந்த ஒரு பேச்சில் பேசும்போது இந்த வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு விஜய் அப்படின்னா அது மேலே நிற்க முடியாது. மிஞ்சி போனால் 2 இடத்துல நிற்கலாம், அவ்வளோதான். இப்போ எல்லா பக்கமும் நானே வேட்பாளர் நிற்பேன் எல்லாரும் வாக்கு போடுங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ பாதிப்பு வந்து விஜய்க்கு மட்டும் பார்க்க மாட்டாங்க, அங்கே நிற்கக்கூடிய நபர்களுடைய தன்மையை பொறுத்தும் விஜயோட வாக்குகள் வந்து யாரை நிப்பாட்டுறாரு, எப்பேற்பட்டவங்க நிப்பாட்டுறாங்க, தொகுதி வேட்பாளர் என்னவார், இன்னைக்கு வரைக்கும் வந்து நமக்கு அது தெரியல. அப்ப இப்ப வரைக்குமே விஜய் வந்து தனியாக நிக்க போகிறேன், எல்லா தொகுதியிலும் நிக்க போறேன்னா இந்நேரம் வந்து யார் வேட்பாளர் அப்படிங்கிறதுலாம் அரசியல் புரசலானாச்சும் தெரிய வந்திருக்கணும். எந்த வேலையும் நடக்கல பாரி, எந்த வேலையும் இல்லை. ஸோ அப்போ ஃபைனல் இதில் வந்துட்டு டப்புன்னு உங்க கட்சி ரசிகர் மன்ற தலைவர்களை கூப்பிட்டு நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா அது மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பா அரசியல் வேற, ரசிகர் மன்றம்ங்கிறதுங்களும் வேற. அதுல உண்மையாவே தெளிவாக இருக்கிற யாராவது ஒருத்தவங்க 2 பேர் இருக்கலாம், இருக்கலாம் யாராவது ஒருத்தர் 2 பேர் சமூக சிந்தனை கொண்டவன் இருக்கலாம். ஆனா உங்களுக்கே தெரியும், சினிமாத்தனத்துக்குள்ள இருந்து சமூக சிந்தனை வர்றதெல்லாம் வந்து ரொம்ப அரிதான விஷயங்கள். அந்த கேரக்டர் வந்து 2 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆமா. அப்ப என்ன பிளான் இருக்காரு விஜய்? அப்ப இப்ப வரைக்கும் விஜய் மேல வைக்கக்கூடியதுல ரொம்ப வேலிடான ஒரு குற்றச்சாட்டு என்னவா நான் பாக்குறேன் அப்படின்னா, இவர் வாக்கு உடைப்பு அரசியலுக்காக இறக்கப்படுகிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது ஒரு வேலிடான விமர்சனம். இல்ல, இது நம்ம விஜய் அரசியலுக்கு வர்ற அந்த ஸ்டார்டிங்ல நான் சொல்றேன். நான் திருப்பியும் கேட்கிறேன், யார் இறக்கி விடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப யார் இறக்கி விடுறாங்களோ அவங்களுக்கு இவர் பயன் தருவதாக இருக்கணும்ல. அப்ப திமுகவுக்கு தான் இப்ப உங்களுக்கே தெரியுது. ஸோ விஜய் அவர்கள் தனியாக நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை மேக் பண்றாரு அப்படின்னா அதனால பயன் அடைபவர்கள் யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திமுக தான்.
இப்ப நீங்க எவ்வளவுதான் நீங்க தலையில நின்னு தண்ணி குடிச்சாலும் திமுகவுடைய கோர் ஓட்டர்ஸை உங்களால உடைக்க முடியாது. அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா, திமுகவால் பயனடைந்தவர்கள் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் வாக்கு போடுவாங்க. திமுகவால் பயனடைஞ்சவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நலத்திட்டத்திலேயோ இல்ல அவர் இலவச இது 3000 ரூபாய், பெண்கள்லாம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சும்மா கண் துடைப்பு. திமுகவால் பயனடைறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கவுன்சிலர்ஸ், அவங்களோட உறவினர்கள், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், திமுக வந்து எவ்வளவு வேணாலும் சம்பாரிச்சுக்கோன்னு சொல்லி கையை விரிச்சிருக்கும் போது எல்லா பக்கமும் பிசினஸ் பண்ணிக்கிட்டு அதுல வேலை பார்க்கறவன், அதுல இது பண்றவன், இப்படிங்கிற அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்குல்ல, திமுகவுடைய அந்த உடன்பிறப்புகளுடைய இடியாப்பம், அது வந்து பாத்தீங்கன்னா முழுமையா பயன்பெற்றுக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு இது ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பிசினஸ், பாலிடிக்ஸ். இவங்க எல்லாரும் யாருக்கு வாக்குப்படுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு வாக்குப்படுவாங்க. ஸோ திமுகவுடைய அந்த கோர் ஓட்டர்ஸ்ங்கிறது மாறாது. இப்ப திமுகவுக்கு இந்த முறை எதிர்ப்பு வாக்குகள் அதிகரிச்சிருக்குமானா கட்டாயம் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா திமுக இந்த ஆட்சி ஆண்டுல பண்ண இருக்கிறதுலே நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான், திமுகவுடைய ஒவ்வொரு ஆட்சி காலமும் அவங்களுக்குள்ளதான் போட்டி இருக்கும். இந்த ஆட்சி ஒஸ்டா, அதோட இது இந்த ஒஸ்டான்ங்கிற மாதிரி தான். இப்ப அது மாதிரி இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒஸ்டா இந்த ஆட்சியை கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த இல்ல, ரொம்ப கண்மூடித்தனமா வர்ஸ்ட் இருக்கிறதுலே வர்ஸ்ட்னு சொல்லலாம்ல பாரி. இது அது நமக்கு தெரியாது. ஏன்னா அது கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா இந்த ஆட்சியில எத்தனை பேர் செத்து இருக்காங்க, இந்த ஆட்சியில இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தா தான் அது வந்து நம்ம உறுதியா பின் பாயிண்ட் சொல்ல முடியும். ஸோ நம்ம என்னன்னா, அவங்களோட இந்த வருஷ பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த வருஷ திமுக பர்ஃபார்மன்ஸுக்கும் சலைச்சது இல்லை. புரியுதுங்களா? இந்த வருஷம் வந்து மக்கள் போராட்டத்தை அடிச்சு விரட்டியிருக்காங்க. மக்களுக்கு வளங்களை எல்லாம் திருடுற மாதிரியான வேலைகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி மக்களுடைய வளங்களை திருடும் பொழுது அதற்கு வந்து அதிகார வர்க்கம் துணை நின்றுருக்கு. இதெல்லாம் நம்ம காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து இந்த முறையும் வந்து இந்த திமுக ஆட்சினா எப்படி இருக்கும், அதே போல வந்து போதை பழக்கம் அதிகரிச்சிருக்கு, அதுக்கான விற்பனைகள் அதிகரிச்சிருக்கு, திருட்டு அதிகரிச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து திமுக ஆட்சியை வந்து பெஸ்டா, கருணாநிதி டைம்ல எப்படி ஒரு பெஸ்டான ஒரு ஆட்சியை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி இந்த மாதிரி கொள்ளை அந்த மாதிரி விஷயங்கள்ல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ, அதே போல இந்த வரையும் பெஸ்டா திமுக ஆட்சியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சினா இப்படிதான் இருக்கும். ஓகே, 2009ல போன இன துரோகம் லெவலுக்கு அவங்க அப்பாவை பீட் பண்ண முடியல. அது வந்து அது எல்லைகளை கடந்து ஒரு வெறுப்பை வந்து உருவாக்குறது, அதுல அந்த மாதிரியான சூழல்லாம் வரல. இன்னும் வேற ஏதாவது உலக போரெல்லாம் பக்கத்துல வர மாதிரி சூழல் வந்துச்சுன்னா, அது ட்ரம்ப் கிம்பு மனசு வச்சாருன்னா அத்தகைய துரோகத்தையும் இவர்கள் செய்ய தயாரா தான் இருப்பாரு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இவ்வளவு மோசமான இந்த திமுக ஆட்சி நிலைக்கக்கூடாது, திரும்ப அடுத்து வரக்கூடாதுங்கிற இயல்பான எண்ணம் தான் மக்களுக்கு உண்டு. அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் திமுகவை வீழ்த்த தகுதியானவர் யாருன்னு தேடி பார்ப்பாங்க. சரி, திமுகவை வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் திமுக எகென்ஸ்டா பேசுறா அப்படின்னு பார்த்தா, திமுகவை தவிர்த்து இருக்கக்கூடிய அத்தனை கட்சியுமே திமுக எகென்ஸ்டா தான் பேசுறாங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க பாத்தீங்களா? ராசா அவர்கள், ஆமா, அவர் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, தமிழ் தேசிய திருநாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க. காரணம் என்னன்னா, அவர் ஒரு பச்சை தமிழருங்கிறனால அவருக்கு அந்த உணர்வு உந்துது, உள்ள இருந்தே இருக்கு. அவர் என்னதான் திராவிட சிந்தனை கொண்டவராகவே இருப்பினும் பொங்கல் என்பது தமிழர் திருநாள் தான். அதை வந்து சும்மா அந்த திராவிட பொங்கல் அது என்னத்துக்கு இந்த மாதிரி இந்த பேர் மாற்றங்கள் எதுக்கு இந்த வேலை? எந்த திராவிட எங்க பொங்கல் வச்சுட்டு அலைறான்? சும்மா தேவையில்லாம இந்த ஒரு இதை உருவாக்கி கொண்டு வரது இருக்குல்ல, இதுதான் நம்ம வந்து கடுமையா எதிர்க்கிறோம். ஸோ இவர் வந்து அதை கூட அவங்களுக்குள்ளே இருந்தே, ஏன்னா வந்து அவங்க கட்சிக்கு ஆதரவா இல்லாதவங்க கூட அவங்க கட்சியில இருந்தே கூட எதிர்ப்புலாம் இப்போ உருவாயிருக்குங்கிறதான் நான் சொல்றேன். தெரியுது. அப்ப முழுக்க இந்த திமுகவுடைய ஈகோ சிஸ்டத்தை எதிர்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகள் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான கட்சிகள் எதிர்க்கிறாங்க. அதுல இன்றைய போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாம் தமிழர் என்ன பண்ணுது? திமுகவை எதிர்க்கிறார்கள், கடுமையாக எதிர்க்கிறார்கள். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிமுக, அவங்களும் திமுகவை எதிர்க்கிறார்கள். பாஜக இவங்களும் திமுகவை எதிர்க்கிறார்கள். இப்போ இவங்க எல்லாருமே எதிர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒரு இடத்துல குவியாது. சரி, எனக்கு திமுக பிடிக்காதுங்க, அதனால நான் இந்த கட்சிக்கு நான் போடுறேன்னு யாருமே அப்படி போட மாட்டாங்க. ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகாது. ஆனா இதுதான் வந்து இப்ப நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தேர்தல் போட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக வந்து இருமுனை போட்டியா இருக்கணும், இல்ல மும்முனை போட்டியா இருக்கும். கணிச்சு சொல்லிட முடியும் ஓரளவுக்கு. ஆமா, சோ மோஸ்ட்லி வந்து அந்த மும்முனை போட்டி அப்படின்னு வரும்பொழுது ஒரு கட்சி வந்து மேஜரா இருக்கும், இன்னொரு கட்சி அதுக்கு அடுத்தது இருக்கும். அதனால மக்கள் வந்து ஏதாவது ஒரு பக்கம் பெரிய கூட்டணி எதுவோ அதை பார்த்துட்டு அதுக்கு பக்கம் வாக்குகளை போட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, திமுக வீழ்த்தணும்னு மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா வீழ்த்திடுவாங்க.
அந்த தேர்தலில் அவ்வளோதான் பாடம் புகட்டிடுவாங்க. இதுக்கு அடுத்து திரும்ப இவங்க மாறிங்கிறதுல தான் நம்ம தமிழக மக்களுக்கு அந்த மறதிங்கிற வியாதி இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் அப்போதைக்கு இருக்க பிரச்சனையை வந்து ஒழிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க வந்து அதை செய்வாங்க. இந்த முறை என்ன பண்ண முடியும்? இந்த முறை விஜய்க்கு போடுறதா, இந்த முறை சீமானுக்கு போடுறதா, இந்த முறை ஏடிஎம்கேக்கு போடுறதா, இந்த முறை பாஜகவுக்கு போடுறதாங்கிற குழப்பம் இருக்கு. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி வந்து ஒரு கூட்டணியாக நிற்கிறாங்க. இப்போ இது ஒரு சின்ன குரூப். ஆனா இதுல பாஜக மீது வெறுப்பு இருக்கும்ல, கண்டிப்பா இருக்கு. இப்ப இவங்க வந்து ஏடிஎம்கேக்கு பக்கமே தலை வச்சு படுக்க முடியாது. ஏன்னா பிஜேபியோடைய திட்டங்கள், பிஜேபியோட செயல் திட்டங்கள்னாலையும் மக்கள் வந்து அவதிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதையும் வந்து மக்கள் ஏற்கல. அப்ப பிஜேபி மேல கோபம் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவான்? இந்த கூட்டணியை புறந்தளிடுவான். சரி, அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சாய்ஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அவங்களுக்கும் இப்ப 2 சாய்ஸ், விஜயவா சீமானா. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயோடைய இந்த அரசியல் வருகை என்பது தமிழ்நாட்டு தேர்தல்ல வாக்கு உடைப்பதான் அதிகரிக்குது. புரியுதா? எங்க வாக்கு போடுறதுங்கிறதுல மக்கள் பெரிய அளவு குழம்புவாங்க. அப்ப வாக்கு வந்து செதறடிக்கப்படும். இந்த செதறடிக்கப்படும் பொழுது அது ஒரு கட்சிக்கு ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். திமுகக்கு எல்லா வாக்கும் நம்ம எதிர்க்கிறவன் வாக்கெல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம வாக்கை வச்சே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்பது அவர்களுக்கு இருக்கு. ஸோ அதனால தான் அவங்க வந்து எப்படியாவது விஜய் வந்து ஒரு கூட்டணி அமைத்து விடக்கூடாதுங்கிறதுல பிளான்டா இருக்காங்க. திமுக வந்து பிளான்டா இருக்காங்க. விஜயோட கட்சி வந்து கூட்டணியை அமைச்சிடக்கூடாது. ஸோ விஜய் தனியாக நிற்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நின்றுக்கோங்க, எங்களை எதிர்க்கணும்னா எதிர்த்துக்கோங்க, ஆனால் கூட்டணி அமைச்சிடக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. புரியுதா? இதுதான் அவங்களுடைய பாயிண்ட். இந்த இடத்துல விஜய் வந்து தனியாகவே நின்னார் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் இவர் வந்து திமுகவுக்கு மறைமுகமாக உதவி ஆயிரும். இதனால பயனடைந்தவங்க யாருன்னு பார்த்தா திமுகவா நிற்கும். இல்லை அவர் நம்புற மாதிரி நான் தனியாக நிற்கும் பொழுது எல்லாருமே எனக்கு வாக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை என்பது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு நம்பிக்கைங்கிறது தெரியல. சும்மா விஜய் ரசிகர்களுடைய மனப்பான்மை வச்சுக்கிட்டு மட்டுமே நம்ம இதை அளந்துட முடியாது. பசங்க சொல்லுவாங்க, விஜய்க்கு தான் நீங்கள் வாக்கு போடுங்க அப்படின்னா எல்லாரும் அவங்க போய் அங்கே விஜய்க்கு தான் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. அது இல்லாமல் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியலில் விஜய் ரசிகர்கள் மீது பெரிய வெறுப்பை வந்து திமுக ஊடகங்களும் மற்ற எல்லா ஊடகங்களுமே உருவாக்குறதை நீங்கள் பார்க்க முடியும். இதில் வந்து பாரபட்சமே கிடையாது. ஏன்னா இந்த கூட்ட நெரிசலில் இறப்புக்கு அவங்களும் காரணம் கொஞ்சம். அப்புறம் அந்த பேச தெரியாதவங்களை கூப்பிட்டு மைக்கு நீட்டி அவங்களும் வந்து இஷ்டத்துக்கு அவங்க கட்சியில் இருக்க ஆட்களே யாருன்னு தெரியாம இவர் யாருன்னா அங்கே இவங்க கொள்கை தலைவர்களே வச்சிருக்கிறாங்க. இவர் யாருன்னா உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாடா அப்படின்னா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? யாரா இருந்தாலும் என்னங்க நல்ல தலைவராக தான் இருப்பார். சும்மாலாம் அப்படிலாம் யாரும் போட்டுற மாட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து வைரல் ஆகுது. அப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஓட்டுறது இதெல்லாம் வந்து பிரச்சனை நடக்கும். எல்லா கட்சிக்காரங்களும் ஒருத்தவங்க ஒரு போஸ்ட் ஓட்டாங்கன்னா அது மேலே இன்னொருத்தன் போஸ்ட் ஓட்டுறதுலாம் நடக்கும். அதுக்கு வந்து நீங்க 2 பேர் ரீல்ஸ்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா, கத்தியை வச்சுக்கிட்டு இது பண்ணி. ஏதாவது அறிவு இருக்கா? ஏற்கனவே கெட்ட பேரு. அப்ப இந்த மாதிரி அரசியல்னா என்னன்னே சுத்தமா தெரியாத இளைஞர்களை கட்சிக்குள்ள வச்சிருக்கனால இந்த கட்சியை எப்படி நம்பி மக்கள் போடுவாங்கன்னு நீங்க நம்புறீங்க? இல்ல, பெஸ்ட் ஆஃப் மிடில் ஏஜ் பீப்புள் இருக்காங்களே அவங்களுக்குலாம் இந்த கட்சி மேல இப்போதைக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது, அதாவது கொஞ்சம் அரசியல், அதாவது நீங்க ஒரு 10% அரசியல் புரிதல் கொண்டவராக இருந்தாலுமே விஜயோடைய இந்த கட்சியின் மீது அவர்களுக்கு பெரிய அளவு நம்பிக்கை என்பது இல்லை. ஆரம்பத்துல பரவாயில்லப்பா அப்படின்ட்டு சொன்னவங்க கூட என்னது எல்லாரும் இப்படியே இருக்கானுங்களே, இவங்கெல்லாம் நாளைக்கு வந்துட்டு கவுன்சிலராகவும் இவங்கெல்லாம் நாளைக்கு வந்துட்டு பஞ்சாயத்துக்குள்ளேயும் வந்தாங்கன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி திமுகவோட மோசமா இருக்கும் இந்த கட்சிங்கிற அந்த பார்வை இப்பவே விஜய் தனது கட்சிக்கு உருவாகிட்டு இருக்கு. இது போக இந்த மாதிரியான விஷயங்கள் அது துரதிருஷ்டவசம் தான். ஏன்னா வந்து கரூர்ல இவ்வளோ பேர் இறப்பு, அதுல வந்து விஜய் வந்து பெரிய அளவில் கார்னர் ஆயிருக்காரு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இந்த கார்னரிங்கை வந்து 2 தரப்பும் மாறி மாறி பயன்படுத்துது. ஒன்று வந்து டிஎம்கே எப்படியாவது விஜயை வந்து இதில் குற்றவாளியாக காட்டி நிறுவி அதோட அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வச்சிடணுங்கிற பிளான்ல அவங்க ஒன்று பண்றாங்க. இந்த பக்கம் பிஜேபி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிளான் வந்து வேற மாதிரி, கூட்டணிக்கு எப்படியாவது விஜயை வந்து நம்ம கூட்டத்துக்குள்ள, அதாவது இந்த ஒரு பிஜேபி எதிர்ப்பு அவரை வந்து விட வைக்க முடியுமா இந்த நெருக்கடியில். ஏன்னா திமுக மேலே பழியை காமிச்சு திமுக தான் பண்ணிச்சு போச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல அதாவது என்னன்னா பேசிக்காக கரூர் துயர சம்பவத்திற்கு திமுகவுடைய அரசியல் தான் காரணம்ங்கிற மாதிரி ஏதாவது கொண்டு போய் உள்நோக்கம் இருக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரணமாக கொண்டு போய், இல்லை வேணும்னே மெத்தனமாக காவல்துறை நடந்து கொண்டார். ஒண்ணுமே இல்லை, ஒரு சிபிஐ விசாரணையில் நாளைக்கு ஒரு ரிப்போர்ட்ல வந்து தமிழக காவல்துறையுடைய மெத்தன போக்கு தான் இந்த கலவரத்துக்கு இதுல இந்த அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து சிபிஐ வெளியிட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அறிவிப்புக்கு எதிராக வந்து இங்க வழக்காடுவாங்க, இது போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். பட் அப்படி ஒரு அறிவிப்பு மட்டும் பிஜேபி தரப்புல இருந்து
சிபிஐயை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதாவது கொண்டு வந்துட முடியும் அப்படின்னா, இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லலை நான். அப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, அப்படி ஒரு ரிப்போர்ட் வருதுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும்? லேபிள் ஆயிரும் டிஎம்கே மேல. பட் லேபிள் ஆகும். ஒன்று வந்து திமுகவுக்கு பெரிய எதிர்ப்பும் ஆயிரும். அடுத்து இதை நான் சொல்லணும் அப்படின்னா, இதனால எனக்கு பயன் இருக்கணும். யாருக்கு பயன் இருக்கணும்? பிஜேபிக்கு பயன் இருக்கணும். இதை சும்மா சொல்றதுனால என்ன பயன் இருக்கு? இவங்க என்ன சொல்லுவாங்க? பிஜேபி கபட நாடகம் ஆடுகிறதும்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த அரசியல் மாற போறது இல்லை. பிஜேபி விசஸ் டிஎம்கேங்கிற அரசியல் மாற போறது இல்லை. இப்படி நான் சொல்லணும்னா எனக்கு ஒரு பெனிஃபிட் வேணும்னு பிஜேபி எண்ணுமா? என்னதான்? கண்டிப்பா எண்ணும். அதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு ஒரு பெனிஃபிட் வேணும். என்ன பெனிஃபிட் பிஜேபி இதுல எதிர்பார்க்க முடியும்? இதுல பிஜேபி என்ன பெனிஃபிட் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா, கூட்டணி சேருங்க, எங்க கூட கூட்டணி சேருங்க, இந்த விஷயத்துல இருந்து உங்களை ரிலீவ் பண்றோம். இதுவாக தான் மேக்சிமமான ஒரு வெறுப்புங்கிறது இதுக்குள்ளதான் இருக்கும். இல்லை இதான பேசிக் பாலிடிக்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதான் நடக்கும். அப்ப இந்த சிபிஐ விசாரணை இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி காட்டப்படுகிறது. இந்த அவர் அதாவது பேசிக்கா அதுல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சிபிஐக்கு இங்க சென்னையில கூட தான் ஆஃபீஸ் இருக்கு, இங்கே கூட அவர் கூப்பிட்டு விசாரிக்கலாம். இல்ல ஒரு ஹை ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து இணையதளத்துல எதுவுமே பண்ண முடியும். உங்களுக்கு லைவ்ல கூட பேசலாம், இது பண்ணலாம், டிஜிட்டல் மீடியம்ல பண்ணலாம், இல்லை டிஜிட்டல் கோர்ட்ஸ்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ வந்து இந்த விசாரணையை வந்து டெல்லியில அவரை வர வச்சு டெல்லியில வந்து நீங்க ஆஜராகுங்கன்னு சொல்றது பண்றது, இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க ஏதோ ஒரு அரசியலை வந்து பாஜக விரும்புகிறது இந்த விஷயத்துல. இது ஒரு மைண்ட் கேமா பாரி, அவரை வந்து அங்க வர வச்சு அதெல்லாம் சொல்றேன். அதாவது விஜயோடைய அந்த இமேஜ் யாருக்கு பயன் தர போறதுங்கிறது தான் இப்போ விஷயம். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நீ என்னையே திட்டிக்கோ, என் கூட வந்து சேர போறது இல்லை, நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, ஆனால் தனியாக நின்று கூட்டணி போயிடாத. கூட்டணி போகாம நீ தனியாக நின்னா உன்னை சமாளிக்க முடியும். நீ கூட்டணி போன அப்படின்னா நம்மள வீழ்த்திடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்கு விஜய் மேல. ஸோ கூட்டணிக்கு விஜய் போயிடவே கூடாது. இதனால விஜய்க்கு பெரும்பான்மையான வாக்குகள் அப்படின்னு நான் சொல்லல, ஆதரவு இருக்குல்லங்க, பெரிய 10% வாக்கு இருக்குன்னு நம்ம நம்புவோம்னு வைங்களேன். இந்த 10% யார் பக்கம் நிக்க போதுங்கிறதான விஷயம். வடிவேல் சொல்லி திமுக ஓட்டு போட்டுருவாங்கன்னா, விஜய் சொல்லி இந்த வடிவேல் போடுறதோட அதிகமா போட மாட்டாங்களா? விஜய் சொல்ல மட்டும் போறது இல்ல, அவர் வந்து கூட்டணியா போவாரு. அப்படி கூட்டணிங்கும் போது விஜய்க்கு ஒரு 5% வாக்குன்னு வச்சுக்கோமே, அந்த 5% ஒரு கூட்டணிக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? இல்ல நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பாஜக அப்படியே ஓர வைங்க, நம்ம ஏற்கனவே பேசினதான் இப்ப நடக்க போறது இல்ல. ஒருவேளை அதிமுகவும் விஜயும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில் ஒண்ணு சேர்ந்து நின்னா திமுக ஈஸியா வீழ்த்த முடியும்னு எனக்கு தோணுது. ஈஸியா வீழ்த்த முடியும். ஆனா பிஜேபி அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிறது தான் இப்ப பெரும் பிரச்சனை. ஸோ பிஜேபி பவர்ல இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஸோ பிஜேபி வந்து ஏடிஎம்கே விட்டு கொடுக்குமாங்கிறதே நமக்கு தெரியல. ஒரே ஸ்ட்ரென்த் அவங்க தான். விட்டு கொடுக்கறதுக்கு 1000 காரணங்கள் வந்து இப்ப எடப்பாடிக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. பிஜேபிக்கு சார்பா இருக்கக்கூடிய பலரும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே தொடர்ச்சியா செயல்படுறாங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலாம் கிடையாது. அதையும் மீறி அவர் வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட கூட்டணியை வந்து அவர் விரும்பி இருக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு கணக்கு போட்டிருக்காப்ல. வேற அவருக்கும் ஒரு லாக் இருக்கும்ல, இந்த பக்கம் ஒரு செக்மேட்னா அவருக்கு ஒரு செக்மேட் இருக்கும். ஸோ அவங்களுடைய அரசியல் லாப கணக்கை பார்த்துக்கிட்டு தான் அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்றேன், அதிமுக அண்ட் விஜய் சப்போஸ் பிஜேபி இவங்கெல்லாம் 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஆட்சிக்கே வராங்கன்னே வச்சுக்கோமே, அந்த ஆட்சி வந்து தமிழர்களுக்கு நன்மை செய்யும்னு நான் சொல்ல போறது இல்லை. ஸோ அதனாலதான் இது மக்களுக்கான தேர்தலாகவே இந்த தேர்தல் இருக்க போறது இல்லை. இதை தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே நன்மை நடக்க போறது இல்லை. இல்ல இது வந்து ஒரு குழப்பமான தேர்தல்னு ஒத்துக்கலாம் பாரி. ஆனா ஓப்பனா ஒன்று சொல்றேன், விஜய் வந்து அவங்க கட்சியில இருக்கவங்களே அரசியல் தெரிஞ்சவங்க தான் இந்த தேர்தலில் தனியா நின்னா வெற்றி பெறது வந்து சாத்தியமே இல்லை. அதுதான் அவர் முதல்வர் ஆகிறதுக்கான சாத்தியம்லாம் இல்ல. அத முதல்ல வந்து விஜய் கட்சிக்காரர்களும் விஜயும் புரிஞ்சுக்கணும். அது என்ன கேட்க வந்தனா, விஜய்க்கு அது தெரியும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தெரிஞ்சும் அவர் அடுத்த எலெக்ஷன் மனசுல வச்சு ஒரு கணக்கு போடுறாரா? 2 ஆப்ஷனும் இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த முறை நம்ம வாக்க நிரூபிச்சிட்டோம்னா அடுத்த முறை நமக்கு கூட்டணிக்கான பார்கெயின் இருக்கும் அப்படிங்கிறது கூட அவர் நம்பலாம், நோக்கி வருவாங்க அவங்க. அதுக்காக நம்ம இந்த முறை வந்து வாக்க மட்டும் காட்டுவோம் அப்படிங்கறது அவருடைய கணக்காக இருக்கும். ஆனா ஒரு விஷயம் பார்த்துக்கணும், இன்னும் அரசியல்ல அவர் முழுமையா செயல்பட்ட மாதிரியே நம்ம யாருக்கும் ஃபீலே வரல. அப்படி ஃபீலே வராம இருக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் இவருக்கு நடக்குது அப்படின்னா, கரூர் சம்பவம் போன்ற ஒரு பெரும் துயர சம்பவம் தமிழ்நாட்டு வரலாறுலேயே எந்த அரசியல் கட்சிக்கும் நடக்காத ஒரு துயர சம்பவம்லாம் இவருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் உள்வாங்கிக்கணும். அரசியல்ங்கிறது வந்து பலரும் சொல்வது போல இது பல முதலைகள் இருக்கக்கூடிய ஒரு பெரும் குட்டை. ஸோ அதில் கால் எடுத்து வைக்கணும்னா கொஞ்சம் பார்த்து தான் எடுத்து வைக்கணுங்கிறது விஜய் அவர்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதனாலதான் அவர் டெல்லியில தனி விமானத்துல போகும்போது யோசிச்சுட்டே தான் போயிருப்பாரு. இதெல்லாம் நான் கற்பனையா தான் சொல்றேன், நான் பார்த்துட்டு சொல்லப்பா, அதான் நான் கற்பனையா சொல்றேன், நான் கற்பனையா பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றத ஒரு கற்பனையா சொல்றேன் நான்.
சோர்சஸ்லாம் நமக்கு சொல்லலை. நமக்கு விமானத்தில் சோர்சஸ் வைக்கிற அளவுக்கு நம்மளும் பெரிய ஆள் கிடையாது. உங்களுக்கு வேணா ஏர் ஹோஸ்டஸ் யாராவது சோர்சஸ் வச்சிருப்பீங்க இல்லையா? சரி விடுங்க. பைலட் கிலட்லாம் எங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்களா? ஏர் ஹோஸ்டஸ் மட்டும் தான் ஃப்ரெண்டா இருப்பாங்களா? சொல்றேங்க நானு. எனவே அவர் போன அந்த விமானத்தில் அந்த பொங்கல் வாழ்த்துக்கள் தோழர். குடும்பத்தோட பொங்கல் கொண்டாடுறீங்க, வாழ்த்துக்கள். ஆமா, அவரு மாலு அவருனா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதாவது இப்போ என்னன்னா, ஸோ இப்போ போகும்போது கண்டிப்பாக யோசிச்சிருப்பார்ல, நம்மளை இங்கே அலக்கழிக்கிறாங்க, அங்கே அலக்கழிக்கிறாங்க, நம்மளை வந்து நல்ல அது ஆக்சுவலாக நேஷனல் நியூஸுங்க. அது விஜய் வந்து அங்கே போனது, அங்கே இன்வெஸ்டிகேஷன் அட்டன் பண்ணதெல்லாம் வந்து நேஷனல் லெவலில் ஹிந்தி நியூஸ்லாம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு விஜய் ஹே ஹோ அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே பார்க்குற ஒரு நிகழ்வாக மாறிட்டு இருக்கு. ஸோ பிஜேபி வந்து கண்டிப்பாக இதில் ரோல் ப்ளே பண்ணுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதில் இன்னொன்று இது இந்த ஹைப்போதிசிஸ் நம்ம சொல்றதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட சமீபத்திய ஒரு பேச்சுல அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுடைய ஒரு பெரிய கட்சி வந்து இந்த கூட்டணியில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொத்தாம்பதுவா ஒன்று சொல்றாரு. ஸோ அதை வந்து அவர் தேமுதிகவை பார்த்து சொல்றாருங்கிற மாதிரி ஒரு கருத்து அப்படியும் ஒரு சிலர் சொல்றாங்க. அவங்க டீம் வந்து உள்ள வர்றதுக்கு, ஏன்னா அவங்களும் கொஞ்சம் பிஜேபியோட கொஞ்சம் தான் இருக்காங்க. ஸோ அவங்களதான் வந்து பெரிய கட்சி அப்படின்னு சொல்றாரு. அது வேணா பெருமைக்கு வேணா அப்படி பெரிய கட்சின்னு சொல்லிக்கலாம். பட் ஆனா அது பெரிய கட்சிலாம் கிடையாது. அப்படி இல்ல தலைவரே, அன்புமணி வந்துட்டார் இப்போ ஆல்ரெடி. சோ அதனால பாமகவையும் நம்ம சொல்ல முடியாது. சோ ராமதாஸ் அவர் வந்து இப்படி அப்படின்னு பார்கெயின் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால பாமகவும் இல்ல. கரெக்டா? அது சோ அன்புமணி வந்துட்டாப்ல. இப்ப அன்புமணியோட தான் பாமக வரும்ங்கிறது பலருடைய பார்வை. சரி, இப்ப ராமதாஸுக்கும் அவருக்கும் நடக்கிற பிரச்சனை இல்லை, அது என்ன அதுன்னே தெரியல. அப்பாவும் மகனும் அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பக்கம் முடிவு எடுத்து நிக்கணும். பட் அது ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். சரி, வேற பெரிய கட்சி இல்லையே. அதுதான் அப்ப இங்க பெரிய கட்சி அப்படின்னு சொல்றது தேமுதிகவை சொன்னாரா இல்ல வந்து விஜயோடைய கட்சியை சொல்றாராங்கிறது தான் இப்ப பார்வை. ஆனா இந்த ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறதுனால எல்லாரோட பார்வையும் விஜய் மேல, அதுங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல போகிறது, இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு நெருக்கடி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பிஜேபி விஜயை கன்வின்ஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு டார்கெட்டை ஃபாலோ பண்ணுங்க, அடுத்து நீங்க இன்னொரு டார்கெட்டை பத்தி யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம். ஆனா இன்னொன்னு கவனிங்க, அதுல விஜய் பிடி கொடுக்குறாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு இருக்கும், பிஜேபிக்கு இருக்கும். விஜய் வந்து அதுக்கு பிடி கொடுக்குறாரா இல்லையா நமக்கு தெரியல. காரணம் என்னன்னா, அவர் பிடி கொடுத்திருந்தா நேரம் வந்து படம் வந்திருக்கும். இப்போ புரியுதா? படமும் இங்கே லாக் ஆயிருக்குல்ல, இதுக்கும் படத்துக்கு சம்மந்தமே இல்லையே. புரியுது. ஸோ படமும் லாக் ஆகுதுன்னா உங்களுக்கு எந்த விதத்துலையுமே நாங்கள் வந்து விட்ட மாட்டோம்னு ரெண்டு பக்கமும் நிற்கிறாங்கிறதான் இப்போ வரைக்கும் பார்த்தது. விஜய் அவர்கள் கொஞ்சம் தெளிவாகிக்கணும். இதில் தெளிவாய்க்கணும் இந்த சென்ஸ். இப்ப உங்களை வந்து எல்லாரும் கூட்டணிக்கு கூப்பிடுறோம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க எந்தெந்த கட்சியை நீங்க கூட்டணிக்கு விரும்புறீங்கிறத ஒரு செக்மெண்டாகவும் அவங்கங்க பேச்சுல நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா தான் கூட்டணிக்கு நீங்க விருப்பம் தெரிவிக்கிறீங்களா இல்லையாங்கிறது எல்லாருக்கும் புரிய வரும். இப்ப விஜயோட டார்கெட் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற பார்வையில தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸோட விஜய் கூட்டணி அப்படிங்கிற பார்வையில நகர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தோடைய இஷ்யூல எல்லா காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ராகுல் காந்தியே ப்ரோ. அதுவும் என்ன பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பண்ணுது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து ஆக்சுவலா காட்டினாங்க. சென்சார் போர்டுக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆட்கள் தான் இதை வந்து பண்றாங்க. இது வந்து திட்டமிட்டு வந்து இதுல வந்து அது பாத்தீங்கன்னா சினிமா பாக்குறது தமிழர் கலாச்சாரமா. ராகுல் காந்தி நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க சார். கலாச்சாரமா பாத்துக்கோங்க. விஜய் நாளை பின்ன கூட கூட கூட்டணி போகணும்னு பிளான்ல இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க. சினிமா படம் பாக்குறது தமிழர்களுடைய கலாச்சாரம்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. இப்ப நான் மட்டும் தான் சினிமாலாம் பாக்குறோம். இந்த ஹாலிவுட்காரங்கெல்லாம் வந்து பாலிவுட்காரங்க எல்லாம் சினிமா படம் பாக்குறது இல்ல. சினிமா படம் பாக்குறது வந்து தமிழர் கலாச்சாரமா, அதுல தலையிடுறாராமா மோடி. சரி, இந்த ராகுல் காந்தி மேட்டர் சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் கேட்கணும் உங்ககிட்ட. சொல்லுங்க. டவுட்டை கேட்டுருவா. இல்லைங்க, இப்போ ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் ஸ்டாப் பண்ணுது. ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தங்களை காட்டிட்டு இருக்கு. அந்த பராசக்தி படத்தை எடுத்தவங்க அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொங்கல் நல்லாத்துக்கள் அந்த என்னது மோடியோடைய அந்த எல்முருகன் ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறாங்க. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், அந்த பராசக்தி க்ரூவே போகுது. எனக்கு புரியவே இல்லையே இது. திராவிடத்தை நீங்க ஏங்கன்னு புரிஞ்சு, திராவிடம் என்பது ஆரியத்தின் செல்ல குழந்தை, இது முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஆரியமும் திராவிடமும் போடுற சண்டை என்பது ஏமாத்து சண்டை. இவங்களுக்கு தேவைன்னா கூடிக்குவாங்க, தேவைன்னா பிரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு கொலாபரேஷன்ல தான் போயிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சுதா கோங்கரா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட ஈகோ சிஸ்டத்தை பயன்படுத்துற ஒரு நபர் தானே ஒழிய, ஏங்க
சாவர்கருக்கு வந்து அவங்க ஆமா பேசின பேச்செல்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேரளா ஸ்டோரிக்கு எல்லாம் கூட சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசிட்டு அப்படியா? இருக்காங்க. ஆமா, அந்த தகவலை காலையில தான் ட்வீட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். கேரளா ஸ்டோரிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா நடந்ததானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து அந்த ஏதோ ஒரு சோ இந்த படம் வந்துருச்சு வெற்றிகரமா, அவங்க கரெக்டா போய் அந்த ஃபங்க்ஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. ஜனநாயகன் படம் வரல, சும்மா சொல்றேன் ராகுல் காந்தி இப்படி பேசுறாரு. இங்க என்ன அப்படின்னா, விஜயை வந்து அரசியல் பகடக்காயாக எல்லாரும் பயன்படுத்துவதற்கு, என் பக்கம் நிக்க போறியா எதிர் பக்கம் நிக்க போறியா நீ அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் எல்லாருமே அந்த தாயத்தை உருட்டுற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க விஜயை போட்டு. விஜய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, இவ்வளவுதான் விஷயம். ஆனா நம்மளுடைய கன்சர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அவங்க இது வரைக்கும் சொல்லியிருக்க தங்களோட கட்சி கொள்கை கோட்பாடெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு சில கிறுக்கணுங்கள்லாம் வந்துக்கிட்டு தலைவரையே தப்பாக பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அவன் அட்ரஸ் தெரியாத நபர் அப்படிங்கிறனால அவனுக்குலாம் நம்ம மதித்து பேசணும்னு அவசியம் இல்லை, அதனால கடந்து போகிறோம். அதில் பேசிக்காக என்னன்னா, அந்த நபரையும் வேணால் கட்சியை விட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்சியில் பொறுப்பையும் பிடிங்கிருக்காங்க. ஸோ அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஒன்றும் இல்லை. என்னன்னா, வரலாறுங்கிறத வந்து வரலாற்றோடு பார்க்கணும், புரியுதா? அந்த காத்தான்குடி சம்பவத்திற்கும் தலைவருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் திரும்ப திரும்ப அதை வந்து சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் வந்து எதற்கு வந்து அந்த வெறுப்பை விதைக்கிறாங்கன்னே நமக்கு இன்னும் புரியல. சரி, அப்படி பார்த்தா சரி, ஓகே, நீங்க சொல்றது படி நம்ம எடுத்துக்கோமே. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஈஸ்டர் பாம்பிங் நடந்துச்சு, அது யாரை சொல்லுவீங்க? அண்டா ஈஸ்டர் பாம்பிங் பண்ணா அது வந்து இலங்கை வந்து ராணுவம் பண்ணுச்சு, இஸ்லாமியர்கள் மேல பழிய போட்டுருச்சுன்னு சொல்லி பேசுறதுக்கு தெளிவா தெரியுது உங்களுக்கு, தெளிவா தெரியுது. அப்ப இப்ப உங்ககிட்ட பண்ற இதே நடவடிக்கையை பல வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு வந்து இவ்வளவு டிஜிட்டல் மீடியாஸ் இருக்கு, இவ்வளவு கேமராஸ் இருக்கு, இவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கு, இப்பவே அவனால ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷனை உங்க நாட்டுல பண்ண முடியுது அப்படின்னா, ஈஸ்டர் பாம்பிங்ல காட்ட முடியுது அப்படின்னா, ராஜபக்சே தான் பண்ணான்னு சொன்னீங்கல்ல. அவன் ஆட்சியில பிரச்சனை வருதுன்னு உடனே இங்க வந்து இஸ்லாமிய தீவிரவாதம் இருப்பது போல காமிச்சு அதை வந்து அடுத்து பண்றான்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாம் பேசுனீங்கல்ல. ஏன் இந்த பார்வை ஏன் உங்களுக்கு காத்தான்குடி சம்பவத்துல வர மாட்டேங்குது? அது ஒரு நியாயம், அது ஒரு நியாயமா இருக்கு. இவ்வளவுதான விஷயம். அதையும் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். நான் அது பேசிக்கா என்னன்னா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களை மதமாக உடைக்க முடியுமாங்கிறது சிங்களவர்களுடைய ஒரு செயல் திட்டம். சரி, அவங்க வந்து ஏன்னா தமிழ் பாப்புலேஷன் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பாப்புலேஷன் அங்க மேஜர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள், அவங்க தான் அந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த மண்ணிலேயே வாழ்றவங்க, அவங்களுக்கு வேற எந்த இதுலையும் தொடர்பு கிடையாது, கடல் தான் நடுவில் கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. சரி, ஸோ அவங்க அங்கேயே இருந்தவங்க, அவங்க வெளியிலேருந்து வந்தவங்க கிடையாது, போனவங்களும் கிடையாது. அந்த ஈழத்தமிழர்கள் ஒரு பெரும் பகுதி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலையக தமிழர்கள் யாருன்னா தமிழ்நாட்டு தமிழர்கள். அவங்கள யார் கொண்டு போய் அங்கே மலையகத்தில் குடியமர்த்தினான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன். ஸோ வெள்ளைக்காரன் போய் அவங்க குடியமர்த்திட்டான். ஸோ 2 பாப்புலேஷன். 3வது பாப்புலேஷன் என்ன, இஸ்லாமிய தமிழர்கள். புரியுதுங்களா? இந்த 3வது பாப்புலேஷன் மத சிறுபான்மையாக இருக்காங்க. இதுல ஈழத்தமிழர்கள்ல 3, அதுல வந்து இஸ்லாமிய தமிழர்கள், அதுக்கப்புறம் கிறிஸ்தவ தமிழர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து நம்ம சாமானிய சைவ சித்தாந்தத்தை ஏற்றிருக்கக்கூடிய தமிழர்கள். ஸோ இந்த பாப்புலேஷன் தான். மதத்தால் தான் அவர்கள் இஸ்லாமியர்கள். இதை முதல்ல வந்து ஈழத்தமிழர்கள் உணரணும். அவங்களுக்கு ஒரு தனி பேரை கொடுத்து அவங்க தமிழர் கிடையாதுலாம் பேசிட்டு இருக்கிறது வந்து அது ஒரு மதவாதம் தான். அவங்க தாய்மொழி தமிழ், ஆனா வந்து அவங்க வந்து அரபி அவங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க மதவாதம் தான். இங்க எப்படி சங்கி பயலுக்கு வந்து இஸ்லாமிய தமிழர்களை ஏத்துக்காம பேசிட்டு இருக்காங்க, அதே சங்கித்தனத்தை தான் நீங்களும் கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நம்ம அங்கீகரிக்க முடியாது, ஆதரிக்க முடியாது. தலைவரே மிக தெளிவா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தலைவர் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைவர் சொன்னதை தயவு செஞ்சு கேட்டு நடந்துக்கோங்க. தெளிவா சொல்றாரு, நமது இனத்தவர்கள் மதம்தான் வேற அவர்களுக்குன்னு அவர் பேசினதே இருக்கு. அந்த ஸ்பீச்ல தான் வந்துட்டு அந்த ஒரு மாவீரர் தின ஸ்பீச் நினைக்கிறேன், அதுல பேசிட்டு தான் நான் எஞ்சி போகும்போது போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போவார்ல, அந்த ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோல சொல்லுவாரு, அதுல தெளிவா சொல்லுவாரு, ஒரே இனம் தான், தமிழ் சமூகம் தான், ஒரே தமிழ் இனம் தான், ஆனா மதம் அப்படிங்கிறது வந்து அங்க ப்ரையாரிட்டைஸ் ஆகுறதுனால அதுக்குள்ள நமக்குள்ள பிளவு ஏற்படுத்துறாங்கன்னு மிக தெளிவா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இலங்கை ராணுவம் அந்த இஸ்லாமிய மக்களுக்கு வந்து நடுவுல அது எல்லாமே அன்னைக்கு இப்பெல்லாம் காடுங்க, உங்களுக்கு வந்து தமிழ்நாடு மாதிரிலாம் இருக்காது. அவங்களுக்கு ஈழத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குன்னா கொஞ்சம் தூரத்துக்கு காடு இருக்கும், திரும்ப ஒரு ஊர் இருக்கும். அப்ப அந்த ஒரு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் பாதுகாப்பற்ற பாதைகள் இருக்கும். அப்ப இந்த இடத்துல போறது வரதுங்கும் போது இருக்கும்போது சில பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இலங்கை ராணுவம் மிக தெளிவாக தமிழர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தமிழர்களுக்கும் சண்டை மூட்டி விடணும், மதவாத சண்டை. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுடைய போராளிகளுடைய உடையவே இவனுங்க வந்து உடுத்திக்கிட்டு அங்க அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை அதாவது ஒரு 4-5 பேர் ஒன்னா இளைஞர்கள் போறாங்கன்னா ஒரு 2 பேரை சுட்டுறது.
அப்ப என்ன ஆகும், அங்க மிச்சம் இருக்க 2 பேர் தப்பிச்சு போவாங்க. அவங்க என்ன யாரை பார்த்திருப்பாங்க, இயக்கத்துல சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க இயக்கத்துக்காரங்க வந்துட்டு துப்பாக்கியில சுடுறாங்க அப்படிங்கறத, ஏன்னா அவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. தூரத்துல இருந்து யாரும் வந்து பக்கத்துல வந்து பேசிட்டு நாங்க இந்த இயக்கத்துல இந்த இதுல இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டுலாம் சொல்றது இல்ல. தூரத்துல இருந்து சுடுவாங்க, பார்த்தா யூனிஃபார்ம் பார்த்தா இவங்க ஆளு 2 பேரை சுட்டுறான், 2 பேர் தப்பிச்சு போவான். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆளுகளை சுடுறாங்க அந்த சைட்லயே இன்னும் இந்த பக்கம் வந்துட்டு சில விளங்காத சில மதவெறி கிறுக்கனுங்க இருப்பானுங்க, அவங்கள விட்டு வந்துட்டு அவங்களுக்கு எதிராக பேச வைக்கிறது. இல்ல ஸ்ரீலங்கன் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து விட்டு அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுவாங்க. இல்ல நான் சொல்றது நம்ம, அதாவது இவங்க தரப்புலயே சைவ சித்தாந்தத்தை ஏற்றிருக்கிற தரப்புலயே ஒரு சிலர் வந்து மதவெறி வெறுப்பு பிரச்சாரத்தையும் அங்கங்க 4 பேர் பேச விடுறது. அங்கங்க 4 பேர் அது அவங்க துரோகிகள் தான், ஆனா அந்த துரோகிகள் அங்கங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, இவங்க நம்ம மேல வெறுப்பு கக்குறாங்க, அப்ப இவங்களாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்ப சூழல் வந்து அவங்க உருவாக தொடங்குது. இந்த நேரத்துல இலங்கை ராணுவம் என்ன பண்ணுது, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட போயிட்டு, நீங்க உங்களை பாதுகாக்கணும் எங்களால முடியாது, இந்த எல்லைக்குள்ள அவங்களோட எல்லையாக இருக்கு, அதுக்குள்ள எங்களால வந்துட்டு போறது கஷ்டம், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க ஆயுதம் கொடுக்குறோம், அந்த ஆயுதங்களை நீங்க வச்சுக்கிட்டு உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி இஸ்லாமிய தமிழர்களிடம் இலங்கை ராணுவம் ஆயுதத்தை கொடுத்து அவங்களுக்கு பேர் ஊர்காவல் படையின்னு ஒன்று உருவாக்கி விட்டுச்சு. அதாவது இந்த தமிழ் முஸ்லிம்ஸை வச்சு என்னத்துக்கு அவங்க வந்து பாதுகாப்பா போறோம், அதுக்கு மட்டும் கிடையாது, அவங்க கிட்ட வந்து அந்த இந்த போராட்ட இவங்களை போய் கொல்லுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, இந்த ஆயுதம் கொடுக்குறாங்க. இது வந்து இவங்க தரப்புல எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ பிரச்சனை ஆகுது, உண்மையாவே அங்கே பிரச்சனை ஆகுது, இஷ்யூ ஆகுது. அங்கே ஆயுதங்கள் வாங்காதீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம தரப்புல இருந்து யாரும் அதை பண்றது இல்லை, ஏதோ தவறு நடக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த இடத்துக்குள்ள மாறி சூழ்ச்சியில விழுந்துடுறாங்க, மாறி தாக்குதல் நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் பேரும் இறந்து இந்த பக்கமும் சாகுறாங்க, அந்த பக்கமும் சாகுறாங்க, இதெல்லாம் நடக்குது. இதோடைய ஒரு பெரிய நிகழ்வா தான் வந்து இந்த காத்தான்குடி இது. தொழுகையில் இருக்கிற நபர்களை வந்து அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து பல நாடுகள்ல இருந்து உதவிகள் வந்துகிட்டு இருக்கு, பல இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து உதவிகள் வருது, பயிற்சிகள் கொடுக்குறாங்க, இது பண்றாங்க, இவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க போறாங்கங்கும் பொழுது இந்த இதெல்லாம் உடைக்கிறதுக்கு இதை ஒரு நிகழ்வா பயன்படுத்திக்கலாம். புரியுதா? இப்ப ஈரான் கிட்ட வந்து என்ன சொல்லலாம் பாத்தீங்களா, அவங்க இந்த மதவாதம் வந்து இவங்க வந்து இவங்களை அழிக்கிறாங்க, அதனால நீங்க கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா அந்த இலங்கை ராணுவத்தை நாங்க கட்டமைச்சுக்கோம், ஈரான் எல்லாம் போய் கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுத்துட்டு வந்தாங்க. இதை காமிச்சு, இந்த விஷயங்களை காமிச்சு, புரியுதா? இலங்கை ராணுவம் இருக்கலே ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். அது என்ன வேணாலும் நடிக்கும், என்ன வேணாலும் பண்ணும், மாறி பேசும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்தியாவை காட்டி கொடுத்தானுங்கல்ல, இந்தியாவோட உடன்படிக்கை வச்சுக்கிட்டு தானே நீ வந்து பேசுற, அப்புறம் இந்தியா விரும்பிய போரைத்தான் நாங்கள் செய்தோம்னு ஏன் அப்புறம் காட்டி கொடுத்த? யாருக்குமே அவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க, சீனாவுக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க, அமெரிக்காவுக்கும் மாறி அது இங்கேயும் போவேன் அங்கேயும் போவேன் எல்லா பக்கமும் போவேன்ட்டு மாறி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யாருக்கும் உண்மையா இருந்ததில்ல. அப்ப இவங்க என்ன பண்றது, பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களையும், அங்க இருந்த தமிழ் 2 பேருமே தமிழர்கள், இவங்க சைவ தமிழர்கள், அவர் இஸ்லாமிய தமிழர்கள், இவங்களுக்குள்ள சண்டை முட்டுவிட்டா இவங்க 2 பேர் பாப்புலேஷன் அடிச்சுட்டு சாகட்டும். அதுல செய்யறதுக்கு தான் நம்ம இயக்கத்துடைய உடை உடுத்தியே போயிட்டு அந்த தாக்குதலை செஞ்சானுங்க. அதில் கொஞ்சம் பேர் அதை பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் அதை பார்க்கல. இதை செஞ்சுட்டு கடைசியில் பழைய தூக்கி இயக்கத்தின் மேலே போட்டு இதெல்லாம் முடிச்சு விட்டாங்க. இதுதான் நடந்தது. இது வந்து எத்தனை முறை கேட்டாலும் என்ன பண்ண முடியும்? இதுல கூட இருந்து குளிபறிச்சவனே தெளிவா சொல்லிட்டான், கருணாவே சொல்லியிருக்கேன், அதற்கும் தலைவருக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்னு. ஆமா, பின்னால பேட்டிகள்ல சொல்லியிருக்காப்ல. இதுக்கப்புறம் என்ன? ஆனால் திரும்ப அந்த பழைய தூக்கி அது ஒரு வெறுப்புணர்வு மனசுல வச்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு, வரலாறு தெரியாம சும்மாங்க எதையா வரலாறு இல்லாமங்க வெறுப்புணர்வு மனசுல வச்சுக்கிறாங்க. அந்த வெறுப்புணர்வு மனசுல வச்சுக்கிட்டு இவங்களை எதிர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு தேடினா, இப்ப காத்தான்குடி சம்பவத்தை வந்து தமிழர்கள் தான் பண்ணிட்டாங்க, இயக்கத்தவர்கள் தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய்ய பரப்புறீங்களா? அப்ப ஈஸ்டர் வெடி இதை வந்து யார் பண்ணா சொல்லுங்க, நீங்க சேர்த்து சொல்லுங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஏன்னா அதை மட்டும் இன்சைட் ஜாப், அது வந்து கான்ஸ்பிரசி வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆனா இங்க நடந்ததுக்கு மட்டும் இவங்க தான் பண்ணாங்க, அப்ப நீங்க தான் பண்ணீங்க. இல்ல மத கண்ணோட்டத்திலேயே எல்லா விஷயத்தையும் பார்த்தா நாங்களாம் எவ்வளவு தெளிவான, நீங்க வந்து இன்னைக்கு நான் சொல்லல, அன்னைக்கு அந்த விபத்து நடந்த அன்னைக்கே நான் சொன்னேன், இது இப்படி நடக்குது அப்படின்னா அவனோட அடுத்த குறி உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஈஸ்டர் பாம்பிங்ஸ், அந்த ஈஸ்டர் பாம்பிங் நடந்த நேரத்துல நான் பேசினதுலாம் போய் பாருங்க நீங்க, ஏன்னா நீங்களே எடுத்து பரப்பிட்டு இருந்தீங்க, போய் பாருங்க. நான் யாருக்கிட்ட சொல்றேன், நீங்க தான் எடுத்து பரப்பிட்டு இருந்தீங்க. இல்ல சில நேரத்துல நம்மளுக்கு வேணும்னா மட்டும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறது, அந்த மாதிரி தப்புங்க. தயவு செஞ்சு தமிழருங்கிற உணர்வோட நம்ம எல்லாம் ஒண்ணா நிக்கணும். அந்த உணர்வை நம்ம விதைக்கிறதுக்கு என்ன வழி அதை பார்க்கணும். அதை விட்டுப்புட்டு சும்மா நாம் தமிழர் கட்சி தலைவர் இப்ப உனக்கு பிடிக்கலன்னா நீ சீமான் அவரை போட்டு விமர்சி, தேசிய தலைவர் எடுத்துட்டு வரையே உங்களுக்குலாம் ஏதாவது அறிவு இருக்குதா? அதாவது சரி விமர்சிக்கிறியே, அதே தேசிய தலைவரை விஜய் அவர்கள் வந்து பேசும்போது எங்க புடுங்க போயிருந்த, நீ நாகப்பட்டினத்துல பேசினாப்புல,
தாய் போல காத்த தலைவர்னு பேசுறப்ப அந்த யார் தாய் போல காத்த தலைவர்? கருணாநிதியா? சொல்லுப்பா, நம்ம பேசுறியப்பா, ஒருமையில எல்லாம் பேசுற. அறிவு இல்ல, அறிவில் இல்ல, உணர்வு இல்ல, உணர்வு இல்ல, தமிழங்கிற எண்ணம் இல்ல. தமிழங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அவன் அப்படிலாம் பேசியிருக்க மாட்டான். அவனுக்கு என்னன்னா மதம் மட்டும் மண்டையில் ஏறி இருக்கு. அந்த ஏதாவது ஒரு மதவாதி பொய்யா அவன் தலையில ஏத்தி விட்டு ஒரு வெறுப்பை மண்டையில வச்சுக்கிட்டு, ஏன்னா தமிழனா போயிட்டு அவங்களுக்கு பொல போடாது. மதவாதிகளுக்கு அதான் பிரச்சனை. மதவாதிகளுக்கு என்ன பிரச்சனை? தமிழனா போயிட்டானா பொல போடாது, வியாபாரம் இல்ல. உடனே வந்துட்டு தமிழனா போகக்கூடாது, இஸ்லாம் இனமாக பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுறது. ஆனா இவங்க மட்டும் உருது முஸ்லிம்ஸ் தனியா தான் இருப்பாங்க, தமிழ் முஸ்லீம் தனியா தான் இருப்பாங்க. ஏன் அங்க போய் சொல்ல வேண்டியதானே? உருது முஸ்லீம் போய் சொல்ல வேண்டியதானே? இந்த காலேஜ் எல்லாம் நடத்திட்டு இருக்காருல ஒருத்தர், அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே, எங்களுக்கும் வேலை கொடுங்கள், தமிழ் இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்கள் தான், இனமாக குரான் பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள், கடவுள் அதை தான் சொல்கிறார், அல்லாஹ் அதை தான் சொல்கிறார் சொல்ல வேண்டியதானே? அவன் பார்த்து வேலை கொடுக்குறான். காலேஜ் ஒர்க் பண்ற ஒரு ப்ரொஃபஸரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு நண்பர் ஒருத்தருங்க, பிஹெச்டி ஸ்காலருங்க, அவருக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு போய் கேட்கும் பொழுது எந்த முஸ்லீம்னு கேட்டிருக்காங்க. முஸ்லீம்ல என்னங்க எந்த முஸ்லீம்? இதுக்கு என்ன பதில்? இது சியா சன்னி அந்த மாதிரி ஏதாவது பிரிவு கேட்குறீங்களா? என்ன பிரிவு கேட்குறீங்க? தமிழ் முஸ்லீம் தெரிஞ்சோடனே கொடுக்கல, அங்க இனம் உள்ள வந்துருது. அப்ப மட்டும் இனம் வந்துருது உள்ள. நான் தான் சொல்லுங்க, எப்பவுமே இனம் தான். அந்த இனம்ங்கிறனால தான் நாங்க தெளிவா பிரிச்சு பாக்குறோம். இங்க தமிழ்நாட்டுக்குள்ள படையெடுத்து வந்த மாளிகாப்புற திட்ட தெரிஞ்ச எனக்கு, தமிழ்நாட்டுல என் கூடவே நிக்கக்கூடிய ராமநாதபுரத்துலயும் கீழக்கரை இஸ்லாமியர்களையும் நான் என்ன பிரிச்சு பாக்குறேன்ல, இவர்கள் தமிழர்கள், மாளிகாப்பூர் தமிழன் கிடையாது. புரியுதா? அதனாலதான் தெளிவா சொல்றேன், மாளிகாப்பூர் வேற, நீங்க வேற. முதல்ல அந்த புரிதலை வளர்த்துக்கோங்க. அந்த புரிதலை வளர்த்துக்காம இங்க போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, மாளிகாப்பூர் முஸ்லீம் நாங்களும் முஸ்லீம்னு சொன்னீங்கன்னா அது வேற. அவன் வேற, நீங்க வேற. மதம் வேணா ரெண்டு பேரும் ஒரே நம்பிக்கையை ஏற்றிருக்கலாம், ஆனா அவன் வேற இவங்க வேற. இப்ப வடக்குல இருக்கவங்க கூட ஒரு ஹிந்துசம்னு சொல்லுவான், ஒருத்தன் வடக்குல கூட முருகனை கும்பிட்றவன் இருக்கான். இப்ப அவனும் நானும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு நான் பாக்குறேன், ஏதோ இப்ப ஹிமாலயா பகுதியில ஒரு முருகன் கோயில் இருக்குங்க, தைப்பூசம் அங்க கொண்டாடுறாங்க. ஆனா வேற எவனும் ஏதோ ஒரு ஹிமாச்சல்ல இருக்க ஏதோ பழங்குடி மக்கள் ஏதோ அவங்க யாரோ நம்பிக்கை பரவி இருக்கு, அங்க சாமி கும்பிடுறாங்க. கரெக்டா தைப்பூசம் அன்னைக்கு கும்பிடுறாங்க. அதுக்காக எல்லாம் ஒண்ணுன்னு ஆயிட முடியாது. அவனும் ஒன்னா பார்க்க மாட்டான். அதுதான் இங்க இருக்கணும். இனமாக நில்லுங்கள், ஒன்னா நிக்கலாம். மதமா நின்னா ஒன்னா நிக்கவே முடியாது. எப்படி நிக்க முடியும்? ஸோ இதைத்தான் நம்ம இங்க சொல்றோம். ஸோ அது எதுக்குன்னா அந்த கிற்கு பாய் ஒருத்தன் பேசினதுக்கு நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு வந்து அவங்க தரப்புல வந்து அது மன்னிப்பு கேட்டிருக்காங்க, அப்படி பேசியது தவறுன்னு சொல்லியிருக்காங்க, அது கண்டிச்சிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால சரி, நம்ம அது கட்சியில இருக்கவங்க அப்படி பேசுறாங்க, அது கண்டிச்சதுக்கு நன்றிகள் சொல்றோம். நீ யாரும் அது மாதிரி பேசாதீங்க. திராவிட தரப்பு பண்ற அயோக்கியத்தனத்தை நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா பெரிய அளவுல அடி என்பது கண்ணு முன்னாடி பாத்துக்கோங்க. பராசக்தி படத்தை எடுத்தவனுக்கும் சரி, அதை ப்ரமோட் பண்ணவனுக்கும் சரி, அது உட்காந்து அது தமிழ் உணர்வோடு இருக்குன்னு சொன்ன அத்தனை பேருக்குமே இன்னைக்கு வந்து மொக்கப்பட்டம் வாங்கிட்டு படமும் ஃபிளாப்பு உட்காந்து திராவிட பொங்கல் தான் கிண்டிட்டு இருக்காங்க. சுதா கோங்கராவோட கண்ணீருக்கு வந்து பல பேர் ஆளாயிட்டாங்க. அதுல நீங்களும் ஒருத்தர் பாரு, தேவையில்லாம ரோஸ் பண்ணிட்டீங்க அந்த படத்தை. ஏங்க 1 மணி நேரமா ஒரு படத்தை ரோஸ் பண்றது? ஆமாங்க, அநியாயம் பாரு. அந்த படத்துல ஹீரோயினை வந்து தெலுங்கா காமிச்சு தமிழ் வாழ்கிற படத்துக்குள்ள தெலுங்குல பாட்டு போட வச்சுல, அப்ப அதுக்கு நீங்க தேவைதான், வாங்கிக்கோ. நான் ஆதரிக்கிறேன் படத்தை. என்ன? ஏன்னா தமிழ் மொழியோட உணர்வு அப்ப டவுட்டாவே இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்தா எனக்கு இப்படி டவுட்டா இருக்கும். நீங்க இந்த பெண் நிறுவனம் வர வந்து எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்து செய்யறதாக கேள்விகள் படுறோம். அதனால நீங்க வாட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாத்துக்கோங்க. இந்த சரி வேணாம், ஃப்ரீயா விடுங்க. நான் என்னன்னு சொல்றேன்னா, இந்த படத்தெல்லாம் ஆதரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரியம் எவனா தேடினானா, அதுக்கு பின்னாடி பணத்தை வாங்கிட்டு தேடினா கூட நல்லதுன்னு நான் சொல்றேன். அட்லீஸ்ட் இந்த படத்தை ஆதரிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருக்கான், அதனால ஆதரிச்சேன்னா கூட அது ஓகே. சரி ஓகேப்பா, பணம் கொடுத்துருக்கான் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். அதுக்கு பின்னாடி இந்த படத்துல தமிழ் உணர்வு இருக்குது, மொழி உணர்வு இருக்கு. இது யார சொல்லும், யார குறிக்கும்? ஏன்னா அவன் கலைஞர் கருணாநிதியை வந்து கேமியோ ரோல் போட வச்சுக்கிட்டு இருக்கான். இது யார குறிக்குமா? எரிச்சல். அதனால நான் என்ன சொல்றேன்னா, சப்போஸ் இந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக 5-10 வாங்கியிருந்தாங்க கூட அது ஓகே, காசு வாங்கிட்டு தாங்க ப்ரமோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். மற்றபடி இந்த படத்தெல்லாம் நான் வந்து இலவசமாவே ப்ரமோட் பண்ணேன் அப்படின்னா அது நீங்க ஏமாளி. அதை தவிர்த்து வேற இல்லை. நான் ஏன் இதை பண்ணேன்னா, இதெல்லாம் ஒரு யூடியூப் அரசியலுங்க. இப்படி அடிச்சாதான் அடுத்த இது எனக்கு வருவாங்க. புரியுதா? நானும் ஒரு ரிவ்யூ இல்ல, எனக்கு கொடுத்தாங்கன்னா நானும் அப்படியே ஒரு ரிவ்யூ போடுவேன். இப்படி பெண் நிறுவனத்துக்கு நீங்க வந்து ஒரு மொட்டை கடிதாச்சு போட்டுருக்கீங்க. எவ்வளவு நாள் தான் நான் இந்த மாதிரி வள்ளல் மீடியால ஹோஸ்டாவே இருக்கிறது. நானும் அப்படியே வந்து ஒரு முதன்மையான வலையொலியா மாற வேணாமா? மாறுங்க நல்லது.
சரி விடுங்க, ஜோக்ஸ் அப்பா. தயவு செஞ்சு இந்த மாதிரி தமிழ் உணர்வை வைத்து பிழைப்பு நடத்தி தமிழ், அதாவது அதுக்கு உண்மையா இருந்துட்டா பரவாயில்ல. நம்ம சொல்றாங்க, சில பேர்லாம் கேட்குறாங்க, ஏங்க அதே ரெட் ஜெயண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலைன்னு ஒரு படம் எடுத்துச்சு. அந்த விடுதலைங்கிற படத்தை வந்து எல்லாரும் பாராட்டினாங்க. அப்போ நீங்கள் காசு வாங்கிட்டா பாராட்டினீங்க? விடுதலை படம் என்பது அது உண்மையாகவே உணர்வை காட்டக்கூடியதாக இருந்தது. அந்த படத்துல என்ன பிழை இருந்தது சொல்லுங்க. இதுதான் நம்ம சொல்றோம். விடுதலை படத்தை யாரு ட்ரால் பண்ணா? திராவிட தரப்புல இருந்து ட்ரால் பண்ணாங்க. எனக்கு யூடியூப் வீடியோஸ் இருக்கு. அவன்லாம் தெளிவா இருக்கான். அவனுக்கு தெளிவா தெரியுது எந்த படத்தை ஆதரிக்கணும், எந்த படத்தை எதிர்க்கணும், எல்லாமே தெரியுது. நம்ம இது வரைக்கும் நம்ம பாராட்டி பேசின படம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 1-2 படங்கள் தான் இருக்கும். நம்ம இப்ப அந்த இந்த படத்துக்கு பேசியிருப்போம், டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம சப்போர்ட் பண்ணி பேசியிருப்போம், ரசவாதிக்கு பேசியிருப்போம். இந்த படங்கள்லாம் ஏதோ ஒரு விதத்துல தமிழ் தேசிய கருத்தியலோடு ஒன்றி இருக்கிறதுனால நம்ம அதை ஆதரிக்கிறோம். இந்த பராசக்தி எந்த தமிழ் தேசிய கருத்தியல் இருக்குதுல்ல? மொழி உணர்வுக்காக போராடினவே தமிழன்னு சொன்னா அது தமிழ் உணர்வு. ஓ மொழிக்காக போராடியதை நாங்க தாண்டான்னு சொன்னா அது எங்க மொழி உணர்வு? இந்த பாரு, உன் மொழிக்காக சௌராஷ்டிரன் செத்துருக்கிறான், ஓ மொழிக்காக தெலுங்கன் செத்துருக்கிறான், ஓ மொழிக்காக கன்னடம் செத்துருக்கான், ஓ மொழிக்காக. அப்ப இந்த மொழி உணர்வுலாம் வந்து நீ எடுத்துட்டு அரசியல் பண்ணாதேன்னு தான் நமக்கு சொல்றாங்களே ஒழிய இது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கலைஞர் கருணாநிதியை தான் குறிக்கிறது. திராவிடியா அரசியலை தான் அது குறிக்குது. அதுக்கு போய் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது அது தமிழ் தேசியமா? விடியா அரசியல், திராவிடியா அரசியல். நானும் சொல்றேன், காலம் நரிகளுடைய வண்ணத்தை பிரதிபலிக்கும். நீலச்சாயம் வெளுத்து போகும். நம்ம அது கண்டினியூவா நடக்கும். ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் ஒரு தரப்புல வந்துட்டு தெளிவா சொல்றாங்க, இந்த படம் வந்து திராவிடத்தை அங்கீகரிக்குது, திராவிட கருத்தியலை கொண்டு வந்து திணிக்குது, மொழி உணர்வுங்கிற போர்வைக்குள்ள வந்துட்டு நம்மளை வந்து மடைமாத்துறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சரி, இப்ப தமிழ் தேசியத்தை பேசிய படம் தோத்துருச்சா சொல்லுங்க? அப்படி சொல்ல வரீங்களா? விடுதலை படம் ஓடுச்சே. இன்ஃபேக்ட் விடுதலை படத்துல நிறைய கிராஃப்ட் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம பேசியிருப்போம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி எடுத்துக்கலாம்னு நம்ம பேசியிருப்போம். அதை நம்ம வச்ச விமர்சனத்துல அதுவும் ஒரு விமர்சனமா இருக்கும். ஏன்னா வெற்றிமாறனுடைய படைப்புகள்ல கம்பேரிட்டிவ்லி பார்க்கும் பொழுது விடுதலை படத்துடைய அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து அசுரன் இந்த படங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு சொல்லியிருப்போம். ஆனாலும் அந்த படம் ஓடுச்சு. ஆனா இந்த படம், அதாவது உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இல்ல, ஆர்கானிக்காவே பீப்புள் அதை ஒதுக்கிட்டாங்க பிரதர். அதான் நடந்தது. நம்ம சொல்லி மட்டும் மக்கள் ஒதுக்கல. அங்க போய் பாக்குறவங்க யாருக்குமே இந்த மொழி உணர்வு ஒட்ட வேண்டியவனுக்கும் அதை பாராட்டுறதுக்கு மனம் வரல. காரணம் என்னன்னா, அங்க தேவையில்லாம அந்த கோங்கரா சட்னியை தடவி விட்டதுதான். ஸோ அந்த கோங்கரா சட்னியை முழுக்க போட்டு மிக்ஸ் போட்டு அடிச்சு வச்சதுனால அதை நம்ம வந்து எதிர்க்கிறோம். இது பேசிக். பராசக்தியை ப்ரமோட் பண்றதுக்கு காசு கொடுத்தானுங்களா கொடுக்கலையா? உங்களுக்கு நான் சொல்லுங்க, நான் பொதுவாக நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், எத்தனை பேருக்கு வந்துட்டு காசு கொடுத்து ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தானுங்களே, அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் வெளியில் வந்துட்டு இருக்குல்ல. இல்லை நாங்க வாண்டடாவே அதை ப்ரமோட் பண்ணா பண்ணிக்கோங்க, ஆனா காசு வாங்கிட்டு பண்ணா அது வந்து ஒரு அறிவாளித்தனம். இவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். இல்ல நாங்க வந்து நேர்மையாவே நாங்க வந்து தனியா ப்ரமோட் பண்ணுவோம் அப்படின்னா பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் காசு வாங்கிட்டு பண்ணியிருந்தா அது ஒரு அறிவாளித்தனம்னு நான் சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. யாரையும் சொல்லுங்க, மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், யார் பேரையுமே சொல்லாம அதான் சொன்னேன். தேவையில்லாம அப்பாவிங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவள்தான் ஃபீல் பண்ணிட்டேன். கொஞ்சம் வேகமா ஃபீல் பண்றீங்களே. ஸோ பேசிக்கா என்னன்னா, பராசக்தி மாதிரியான படங்கள் தோல்வியை தழுவினால்தான் உண்மையான தமிழ் உணர்வுக்கு மரியாதை. ஸோ இவ்வளவுதான் விஷயம். ரெண்டாவது வந்து இந்த படத்துக்கு ப்ரமோஷன் ஒர்க்ல ஈடுபட்ட அத்தனை பேரையும் திமுக காரன் இதுக்கு வந்து வள்ளுவர் கோட்டத்துல அவன் எக்ஸிபிஷனே போடுறாங்க. நம்ம தான் போய் ப்ரமோட் பண்ணுவோம் இந்த படத்தை, மொழி உணர்வோட வருதுன்னு. சரி, இந்த படத்துல இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ்னு சேர்த்து வச்சு பேசிருக்கலாமே. விமர்சனம்னா என்னங்க? ரெண்டுத்தையும் சொல்லணும். ஒருத்தன் நியூட்ரலா விமர்சனம் பண்றான், ரெண்டுத்தையும் சொல்லணும்ல. ஏங்க இந்த படத்துல இதெல்லாம் நல்ல காட்சிகள், இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனமான கருத்துக்கள், நேர்மைங்க, நியாயங்க, உண்மைங்க, பாராட்டலாங்க. அது என்ன ஒரு சார்பாவே பேசுறது, ஆனா வந்து அது வந்து விமர்சனம். உங்களுக்கு தெரியல பாரு, நீங்க கமர்ஷியல் யூடியூபர்ல, நான் உங்களுக்கு புரியல. இப்போ நான் iPhone 17 Pro Max எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை ப்ரோமோட் பண்ண சொல்லுவாங்க, நான் ஒன்லி பாசிட்டிவ் தான் சொல்லுவேன். நானே என் காசை கொடுத்து வாங்கி பண்ண, நான் பிரிச்சு போட்டு நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்னு சொல்லுவேன். அந்த ப்ரொமோஷன் சில பேர் லேப்டாப் எல்லாம் கூட அப்படி ப்ரோமோட் பண்ணுவாங்க. ஆமா தெரியும். வர்றேன், எங்க போறீங்க? வர்றேன். லேப்டாப் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்து தரமா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க, நம்பிட வேண்டியதாங்க. ஏன்னா டெக்ல அவர் தானே கிங், R&D ஸ்காலர் இல்லையா?
வரேன் இல்ல பிரதர், இப்போ நீங்க சொல்றீங்க எல்லாம் ஓகே. கடைசியா நான் உங்ககிட்ட திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்ச விஷயத்துக்கே வரேன்னு நினைக்காதீங்க. எனக்கு சும்மா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இப்போ இந்த பிடிக்கு விஜய் வருவாரா? விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணி கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா என்கிட்ட பேசுற நிறைய பேர் அரசியல் ரொம்ப டெய்லி ஃபாலோ பண்ணிருக்கவங்கன்னா வந்துருவாங்க, நீ வேணா பாரு அப்படி சொல்றாங்க. நிறைய பேருடைய பார்வையும் அதுதான் காரணம்னா, பவர்ல இப்ப விஜய்க்கு ஒரு ஆப்ஷனே இல்லை, ஏதாவது ஒரு பக்கம் சாயணும். இப்ப திமுகவோட போய் சேர முடியுமா விஜயனால? சேரக்கு வாய்ப்பே இல்லை. அது குறைஞ்சபட்சம் அவர் பிஜேபி பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, சரிங்களா? ஏன்னா என்ன சொல்லுவாருன்னா, டிஎம்கே வந்து நான் போட்டு படாதபடுத்துது, அதனால வேற வழி இல்லாமல் நான் ஜாயின் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இல்லை இன்னொன்று நடக்கலாம். அது என்னன்னா, இப்போ அது அவர் ஜாயின் பண்ணுறேன்னா என்ன நடந்துச்சுன்னா ஆகும்னு நான் சொல்கிறேன். சிபிஐலேருந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து விஜய்க்கு சார்பாக வர மாதிரி வந்தா, விஜய்க்கு அதில் சம்மந்தம் இல்லைங்க, அங்கே மாநில நிர்வாகத்தில் தான் கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, விஜய் அண்ட் பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த கூட்டணி வந்து வாய்ப்புகள், சான்சஸ் ஆஃப் வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லை அப்படின்னா விஜய் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டணியை நோக்கி இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது திருப்பியும் திமுக ஹர்ட்டா இல்ல சாதகம்? அது ஹர்ட் ஆகும், திமுக ஹர்ட் ஆகும். சிறுபான்மை ஓட்டு கொஞ்சம் வரும், சிறுபான்மை ஓட்டும் விஜய் பக்கம் சாயருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று பெரிய பிரச்சனைனா, காங்கிரஸ் இந்த பக்கம் தாவிடுச்சுன்னு வைங்க, திருமாவளவனுக்குலாம் வந்துட்டு திமுகவை முட்டு கொடுத்து நிப்பாட்டவே முடியாது. அதாவது அவங்களும் கண்டுட்டு வர பார்ப்பாங்க. மேக்சிமம் வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, பாஜகவை எதிர்ப்பதற்காகத்தான் வேற வழி இல்லாமல் இந்த மானங்கெட்ட கூட்டணியில் இருக்கிறோங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல காங்கிரஸ் கூட்டணி இல்லை, ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா திமுகவோட நிக்கிறது மட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சரி, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி கம்யூனிஸ்ட் அண்ட் விடுதலை சிறுத்தைகளும் கூட டீம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை பாயிண்ட் வச்சு டிஎம்கே தோக்கடிக்கிறதுக்கு இப்படி ஒரு கூட்டணியும் கூட ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ, டிஎம்கே தனியா என்னன்னா ஜெயிச்சா வரலாறே இல்லையே. சப்போஸ் இந்த கூட்டணி உடஞ்சதுன்னா டிஎம்கே காலியாயிரும். சரி, இப்போ இன்னொன்று கேட்குறேன். இப்போ வந்து விஜய் தனியாக தான் நிற்பாங்கிறாரு, பாஜகவுக்கும் வந்து பிடி கொடுக்கல. ஆனால் வந்து இதனால வந்து திமுக ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இவர் நினைக்கிறாருல அடுத்த எலெக்ஷன்ல பிடிக்கிறான்னு. இந்த 5 வருஷம் விஜயை வந்து எப்படி டீல் பண்ணுவாங்க டிஎம்கே? விஜயனால கண்டினியூவாலாம் பாலிடிக்ஸ்ல நிற்க முடியாது. அவர் அதிகாரத்துக்கு வேகமாக போகிறது தான் அவருக்கு சேஃப் கேம். இது என்னோட பார்வை. படம் கிட்ட நடிச்சுட்டு இந்த 5 வருஷத்துல மக்களை உற்சாகப்படுத்திட்டு அதுதான் கடைசி படங்கிறீங்களே, அப்புறம் எப்படி நடிப்பீங்க? இந்த படமே 5 வருஷம் ஆகுங்களா அவருக்கு? எனக்கு அந்த மாதிரிலாம் ஆசை இல்லைங்க. ஸோ அது பேசிக்காக என்னன்னா, அவர் நடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டினியூவாக பாலிடிக்ஸில் இருக்கிற அளவுக்கான ஸ்ட்ரென்த் அவருக்கு இருக்கா? ஸ்ட்ரென்த் இந்த சென்ஸ் வந்து உளவியலாக அவருக்கு இருக்காங்கிறது தெரியல. ஏன்னா பாலிடிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயங்க. அவர் இது வரைக்கும் வாங்கி வச்ச நட்பேர் எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுரும். ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி அவர் அதிகாரத்துக்கு வேகமாக போகிறதுக்கு தான் வழியை அப்படி தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். மோஸ்ட் ப்ராப்ளி ஏதாவது ஒரு கூட்டணியை வந்து அவர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அவர் பார்ப்பாரு. வேறு வழியே இல்லைன்னா தனியாக நிற்பார். அப்படி தனியாக நின்னா திமுக ஜெயிச்சிரும். பட் திமுக ஒரு கூட்டணி உடைச்சாரு அப்படின்னா சரி ஓரளவுக்கு ஃபேர் கேமாக இருக்கும். ஓகே, இப்போ விஜய் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது படங்கள் மூலியமாக தான். நம்மளோட ரிகலெக்டிங் ஃபேக்டர் எல்லாமே அதுதான். இப்போ இன்னைக்கு அவர் ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாங்களே, அரசியலோட படத்தில் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ படத்தை நிறுத்திடுறாரு. அடுத்த 5 வருஷம் படத்திலே நடிக்காம அரசியல் செய்யறப்போ விஜய் அசன் இமேஜே வந்து கொஞ்சம் கம்மி தானே ஆகும். ஏன்னா ரிகலெக்டிங் ஃபேக்டர் இருக்காது இல்லையா? சன் டிவியில் ஒரு படம் போட்டால் அரசியலாக தான் அவர் பார்க்கப்படுவார். அவருடைய அடுத்த ஒவ்வொரு நகர்வும் வந்து அரசியலாக பார்க்கப்படும். ரெண்டாவது, இன்னைக்கே நான் சொல்றேன் பாருங்களேன், விஜய் அவர்களோட இப்ப புதுசா போய் சேர்ந்துருக்கிறவங்க இன்னும் இப்ப நிறைய பேர் கொஞ்சம் டக்கு டக்குன்னு சேர்றாங்க. அவங்க எல்லாம் விஜயோட அரசியல் ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக போய் சேரல. அவங்க தனிப்பட்ட லாபி, தனிப்பட்ட இது அரசியல்ல வந்து அனாதையாக்கப்பட்டவங்க எல்லாம் இப்ப போயிட்டு விஜயோட போய் நிக்கிறாங்க. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களோட நினைப்பு என்னன்னா, இது ஒரு பெட்டிங் கேம் மாதிரி. ஒரு பெட்டிங் கேம்ல என்ன பண்ணுவோம், இந்த குதிரை ஜெயிச்சிருமா, கொஞ்சம் வேகமா ஓடுற மாதிரி தெரியுதே, இதுல கொண்டு போய் நம்ம பந்தயம் கட்டுவோங்கிற மாதிரி ஒரு பந்தய குதிரையா தான் விஜயை பாக்குறாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் விஜய்க்கு தெரியுதா இல்லைன்னு நமக்கு தெரியலையே. எல்லாரோடையும் நல்ல போஸ் கொடுக்குறாரு, கை கட்டி பிடிச்சி இது பண்ணிலாம் போஸ் கொடுக்குறாரு, போறாரு. பட் அவங்களுடைய அரசியல்லாம் அவருக்கு புரியுதா புரியலையா, அவங்க என்ன நோக்கத்துக்காக அவங்க வராங்க? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜயோடைய ரசிகர்கள்ங்கிற பேர்ல இன்னைக்கு வந்து கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு பொண்ணு வந்து எனக்கு பதவி கொடுக்கல, பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம வண்டியை மறைக்குது போறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இவர் வச்சு இவர் இப்போ அரசியலுக்கு வந்தானா இவர் மூலமா ஒரு எம்எல்ஏ ஆயிட முடியுமா அப்படிங்கிற பார்வையில் இருக்கவங்க தான் விஜயோட இருக்காங்க. இந்த எண்ணம் என்பது ரொம்ப ஆபத்தானது. மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அரசியலுக்கு வந்தானா அது வேற. ஏன்னா பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி தான் இவங்களும். அப்போ விஜயோட கட்சி வந்து நான் டிஎம்கே ஒழிக்கிறேன், நான் ஏடிஎம்கே ஒழிக்கிறேங்கிற பேரில் இன்னொன்று அதே மாதிரி இன்னொரு திராவிட குட்டியாக வந்துடாதீங்கிறது தான் ஒரு தமிழ் தேசியவாதியாக நம்ம அவருக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ். ரைட். இன்னொரு திராவிட குழந்தைய இங்கே வேணாம்.
போதும் அந்த குழந்தை வளர்ந்து அது வளர்ற வரைக்கும் எல்லாத்தையும் தின்னு நாசமாக்கி தமிழ்நாடு தாங்காது. அதனால தயவு செஞ்சு அந்த ஒரு இதுக்கு மாற்றான் இல்லைங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ ஸ்டில் அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ இஸ் கோயிங் டு பி த கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளே உண்டு. ஆனா என்னன்னா விஜயோட அரசியல் வருகை வந்து நிறைய உடச்சு குழப்பி வச்சுட்டு போயிடுச்சு. புரியுதா? இப்ப விஜய் கேம்ல இல்ல, அரசியல் ரொம்ப கிளியரா இருக்கும். ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்லிடலாம். திமுக மேல இருக்க வெறுப்புனால ஏடிஎம்கே வரும். ஸோ திமுக அரசு ஒளிஞ்சிரும். ஓகே, நிம்மதி பெருமூச்சு. அடுத்து அதிமுகவோட அட்டுழியம் ஆரம்பிக்கும். ஸோ அதோட அட்டுழியம் ஆரம்பிக்கும் போது அது அடுத்த கட்டத்துக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். இப்போ அதிமுக இன்ஃபேக்ட் வந்து பிஜேபி தேவையே பட்டிருக்காது. தனியாக ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. ஜெயிச்சாங்களோ ஒரு வாட்டி. இப்போ வந்து விஜய் வந்து இந்த மாதிரி உடைக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா அதிமுகனாலையும் தனியாக நிற்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா இப்போ அப்போசிஷன்ல வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சி வந்து உள்ள உட்கார்ற ஒரு சூழல் இருக்கும். இப்ப காங்கிரஸ் வந்து அதிகாரம் இல்லாத மாநில கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்னால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் முதுகுல ஏறி சவாரி செய்ய முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றணும்னு எண்ணம் கொண்ட ஒரு ஆம்பிஷியஸான ஒரு பார்ட்டியா இருக்கு. இப்போ ஏடிஎம்கே மேல அது வந்து சவாரி செய்ய போகுது. இதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ மோஸ்ட்லி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி உள்ள வளர ஏடிஎம்கே வந்து காணாமல் போயிடும். ஸோ இதான் நடக்கும். எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சூசைடை வந்து ஏடிஎம்கே பண்ணுறாங்கங்கிறது தெரியல. இது வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி வச்ச எந்த மாநில கட்சியுமே வளர்ந்ததா சரித்திரம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அது வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதனால இப்போ இன்னொன்று பிஜேபியை கழட்டி விட்டா ஏடிஎம்கே பிளஸ் விஜய் கூட்டணிக்கும் ஒரு பெரிய வாய்ப்புங்கிறது ஒரு ஓப்பன் ஆகும். அப்படி அது ஒரு வாய்ப்பு ஓப்பன் ஆச்சுன்னா அது ஒரு மெகா கூட்டணியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாநில கட்சிகள்லாம் ஆகி போயிடும். டிஎம்கே வெர்சஸ் அந்த கூட்டணிங்கும் போது அது மாநில கட்சிகளுக்குள்ள நடக்கிற போட்டியா போயிடும். ஸோ அது வந்து நமக்கு பாதிப்பு இல்லை. ஏதோ ஒரு மாநில கட்சி வந்துடும். தமிழ் தேசிய கட்சிங்கிறத விட ஏதோ ஒரு மாநில கட்சிங்கிறது அது ஓரளவுக்கு பரவாயில்ல. தமிழ் தேசிய கட்சி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது தனியாக நிற்கிறாங்க. அவங்க தனியாக நின்று அவங்க வாக்குகள் ஜெயிச்சு வர்றதுங்கிறது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பை பொறுத்து. அது நம்ம இப்போதைக்கு நம்ம முடிவெடுத்து சொல்ல முடியாது. அவங்க வரட்டும். ஆனால் இப்போ இருக்கிற திமுக ஆட்சிங்கிறது தமிழ் தேசியத்திற்கு எந்த இங்கே பாருங்க, ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் ஒரு பையன், அவன் சின்ன பையன் தான், அவன் ஏதோ வந்திருக்கான், சரி நல்லா பத்திரிகையாளராக வளர்ந்து வருவான் போல நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் நல்லா வந்து நடிக்கிறான் பண்றான்லாம் பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு பார்க்குறேன் திராவிட பித்தலாட்டம்னு ஒரு புத்தகம் இப்போ புத்தக கண்காட்சியில் அதுக்கான போஸ்டர் ஓட்டியிருக்காங்க. இந்த போஸ்டர் எப்படி வந்துச்சுன்னு கதறா இருக்கு அந்த ஆளு. என்னப்பா இது, ஏன் வரக்கூடாதா? இப்போ இந்த கருத்து சுதந்திரம்னா ஏதாவது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நீங்க ஒரு ஜட்ஜை திட்டி புத்தகம் வெளியிடுறீங்க, அதுவும் அந்த புத்தக கண்காட்சியில போஸ்டா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பெரியாரோடைய ஸ்டாண்டிஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா மற்ற தலைவர்களை வந்து ரொம்ப அசிங்கமா காட்டுற மாதிரி நாய்க்கு பக்கத்துல இருக்கிற மாதிரிலாம் போடுறான். இந்த மாதிரிலாம் போட்டு நீ புத்தகம் வெளியிடும் போது அதுக்கெல்லாம் கருத்து சுதந்திரம் அலோவ் பண்ணணும். திராவிட துறைய ஏமாற்று வேலைகளை யாராவது ஒருத்தவங்க புத்தகமா போட்டாங்க அப்படின்னா உடனே அந்த புத்தகம் எப்படி இங்கே வரலாம்? என்ன இப்போ வரக்கூடாதா? ஏதாவது தீட்டா சொல்லுங்க, அந்த தீட்டை எப்படி கழிக்கணும்னு நம்ம சொல்லுங்க. உங்க திராவிட திருவாளர்கள்ட்ட போய் கேளுங்க. இந்த திராவிட புரோகிதர்கள் வந்து எப்படி அந்த தீட்டை கழிப்பாங்கன்னு பார்ப்போம். அது மாதிரி தான்டா பண்றீங்க நீங்க. அது மாதிரி தான் பண்றீங்க. இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சு ஐயோ அபச்சாரம் இதுவும் இங்க வந்து ஐயோ அபச்சாரம் இவங்க கதறாங்க. அதுல இருக்க கருத்துக்கு பதில் கொடு, மறுப்பு போடு. அது அந்த புத்தகத்துக்கு ஒரு மறுப்பு போடு. அதெல்லாம் கருத்து கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். அது உன்னை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. நீ ஏன் உன்னை பத்தி புகழ்ந்துக்குவ? யுனெஸ்கோ அவார்டு அதெல்லாம் வந்து சில பொண்ணுங்கெல்லாம் பேசிட்டு இருக்குதுங்க. நம்ம பேசுறதெல்லாம் எடுத்து வெட்டி போட்டுலாம் பேசிட்டு இருக்குங்க. அதுல பார்த்தா பாவமா இருக்குது. குழந்தைங்க கழுத்துல ஸ்ரீன்னு டாலரை போட்டிருக்க. முதல்ல அதெல்லாம் ஒழுங்கா மாத்து. ஸ்ரீ என்ன ஸ்ரீ? அது எதுக்கு அந்த ஸ்ரீ? ஏதாவது ஒரு பக்கம் நில்லு. கிறுக்கு மாதிரி எல்லா பக்கமும் கால் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க சப்போர்ட் பண்றாங்கிற பேர்ல எல்லாம் ஆதரவா நின்றுட்டு இருக்காத. ஒரே ஒரு விஷயம், காட்டுமிராண்டி மொழினா தமிழ் சனியன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்ப நீ? ஈவேரா தமிழ் சனின்னு சொல்லலையா? மொழி போராட்டத்துக்கு அவரு போராடலையா? போராடலமா? இதுக்கு உனக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும்? போராடலை. மொழி போராட்டத்துக்கு போராடலைங்கிறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. மொழி போராட்டத்தில் போராடணும்னு காவல்துறை ஏன் சுட்டு கொல்லலைன்னு பேசியிருக்காரு சுடுறதுக்கு முன்னாடி. இப்போ நான் கேட்குறேன், ஈவேரா சொல்லி தானே சுட்டாங்க? இப்போ காவல்துறை சுடுறாங்க, ராணுவம் சுட்டுச்சு, ஈவேரா சொல்லி தானே சுடுறாங்க. இதில் வேற சரி அப்படிலாம் கொலையெல்லாம் நடந்துருச்சுல, இறந்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம்னாச்சும் வருத்தம் தெரிவிச்சாரா அவங்க ஈவேரா? என்ன போட்டிருக்காரு? அந்த போராட்டத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்ததே நான் தாங்கிறாரு. பெருமை எழுதியிருக்காரு. மொழி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டதே நான் தான். ஏன்னா ராணுவம் துப்பாக்கியில் சுட்டும் கூட, காவல்துறை சுட்டும் கூட மக்கள் போராட்டத்தை நிப்பாட்டலையா? எப்போ நிப்பாட்டினாங்களாம்? ஈவேரா வந்து எரி எண்ணெயையும் தடியும் கொல்லிக்கட்டையும் கொடுத்த இதெல்லாம் எழுதியிருக்காரு. என்ன பண்ணலாம்? சும்மா வந்து இந்த நம்ம பேசுனதை கட் பண்ணிட்டு
அதுல வந்துட்டு நம்ம பேசுறத முழுசா போட்டாச்சும் அவங்களுக்கு ஏதாவது புரியும். கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி நம்ம சொல்ல வரது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு நீயா பதில் பேசிட்டு இருந்தா அதெல்லாம் நம்மளுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அது போட்டு அனுப்பி விட்டு பதில் கொடுங்கன்னா அவங்களுக்குலாம் பதில்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க உங்க வீட்டுல இருந்து இந்த வேலை பண்றீங்கல்ல, இந்த திராவிடத்தை காப்பாத்துறீங்களே, அங்க இருந்துலாம் பண்ணாதீங்க. திராவிடத்தை காப்பாத்துறதுக்கு திராவிட இயக்க ஆபீஸ் இருக்குல்ல, அங்க ஒரு வேலைக்கு போங்க. திராவிட இயக்க ஆபீஸுக்கு போயிட்டு நீங்க அங்க போய் உட்காந்து வேலை செய்யுங்கம்மா சொல்றேன். ஆனா ஒரு அண்ணனா அதை நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட். இதுக்கு மேல எப்படி சொல்றது? இதுக்கு மேல திராவிடத்தோட உண்மை தன்மை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. ரைட் ஃபைன். இந்த விஜய் மேட்டர் மட்டும் இல்லாம சுத்தி இப்ப நடக்கக்கூடிய நிறைய அரசியல் நிகழ்வு பத்தி பேசியிருக்கீங்க. தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. நம்ம பண்ணக்கூடிய அது முக்க வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் சம்பந்தப்பட்ட காணொலிகளாக மாறிட்டே வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. மிக்க நன்றி பாரி. நன்றி.